This conference will now be recorded. Yeah, today is session 22. We are creating a TestNG page object model from scratch. If you want to create the page object model framework from scratch, refer the session 1 to 21 recordings. Then only you can able to understand the session 22. Okay, in today's session, we're going to discuss about how to use the retry analyzer. If any of the test case gets failed or test method gets failed, that particular test method has to retry. For example, if you mention if you have mentioned three times உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா த்ரீ டைம்ஸ் இட் ஹேஸ் டு ரிட்ரை. ஓகேங்களா? ஏன் அப்படி நம்ம ரிட்ரை பண்றோம் அப்படின்னா some network glitch may happen when running the test methods. ஓகேங்களா? சம் நெட்வொர்க் கிளிச் இருக்கலாம், என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்க டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிற டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெயில் ஆயிருக்கும். இஃப் யூ ரிட்ரை சேம் டெஸ்ட் கேசஸ் செகண்ட் டைம் இட் மைட் கெட் பாஸ்ட். ஓகேங்களா? பாஸ் ஆகலாம். இது மாதிரி நீங்கள் ரிட்ரை கவுண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆக்கான்னு பார்க்கும். ஃபெயிலியர் இருந்ததுன்னா ரிட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இட் வில் ரிட்ரை மேக்ஸிமம் த்ரீ டைம்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து கவுண்ட் செட் பண்ணிக்கலாம். 4 டைம்ஸ் வேணும்னா 4 கொடுத்துக்கலாம், 5 வேணும்னா 5 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? யூ கேன் ரிட்ரை n நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஃப் த டெஸ்ட் கேஸ் இஸ் ஃபெயில்டு. ஃபெயில் ஆன ட்ரை பண்ணணும். ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா சம்டைம்ஸ் நெட்வொர்க் கிளிச் இருக்கலாம், ஆர் என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். ஓகேங்களா? செஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கலாம், இது என்னென்ன இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிருக்கும். செகண்ட் டைம் அதே டெஸ்ட் ரன் பண்ணீங்கன்னா பாஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஓகே, இன் ஆர்டர் டு கெட் கோட் கவரேஜ் we are using the retry analyzer. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது, டெஸ்ட் கேஸ் ஃபெயில் டிசைட் பண்ண முடியாது. செகண்ட் டைம் ரிட்ரை பண்ணும்போது உங்களுக்கு என்ன பாஸ் ஆகிடலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் கவரேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் டெஸ்ட் கவரேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நாட் கோட் கவரேஜ், டெஸ்ட் கவரேஜ் வில் இம்ப்ரூவ். ஓகேங்களா? டெஸ்ட் கவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சம் நெட்வொர்க் இஷ்யூஸால டெஸ்ட் கவரேஜ் கம்மியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ரிட்ரை பண்ணும்போது டெஸ்ட் கவரேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நவ் வாட் ஐ கோயிங் டு டூ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எழுதிச்சிருப்பேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ரிட்ரை அனலைசர் சொல்லிட்டு எழுதிச்சிருப்பேன். ஜஸ்ட் கோ டு தி லிசனர்ஸ். இந்த லிசனர்ஸில் பார்த்தீங்கன்னா annotation டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, தெரியுதா? we have annotation transformer. இந்த annotation transformer நம்ம என்ன பண்ணோம், ரிட்ரை அனலைசர் சொல்லிட்டு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் கோ டு திஸ் கிளாஸ். இது ஓன் பண்ணீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த ரிட்ரை அனலைசர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் வித் ஹெல்ப் ஆஃப் ரிட்ரை அனலைசர். இட்ஸ் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா கவுண்டர் ஈக்குவல் 0 கொடுத்துட்டேன், அட்டெம்ப்ட் ஈக்குவல் 3 அட்டம் கொடுத்துருக்கேன். இல்லைங்களா? இந்த டெஸ்ட் ரிசல்ட்ன்றது உங்க டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, உங்க டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, டெஸ்ட் கேஸ் மீன்ஸ் டெஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இட் வில் கிவ் த டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் வரும். ஃபெயிலியர் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. 0 less than 3. 0 less than 3 means condition will be 0 less than 3. கண்டிஷன் என்ன வரும்? சாட்டிஸ்ஃபை ஆகுமா? 0 less than 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? கவுண்டர் 0ங்க, less than 3. if கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாதா? ஆகும். இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ட்ரூ வந்துடும். ஓகேங்களா? எப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ வரும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்டெம்ப்ட் வந்து 3 இருக்கு ஆக்சுவலாக வச்சிருக்கேன். இப்போ வந்து ட்ரூ ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு டெஸ்ட் கேஸ் 1 டைம் ரிட்ரை ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகிடும்னா செகண்ட் டைம் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா கவுண்டர் வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 1 less than 3 அகைன் ட்ரூ வரும். திருப்பி டெஸ்ட் கேஸ் ரிட்ரை ஆகும். அண்ட் தென் கவுண்டர் 2 வரும், 2 less than 3 வரும். கவுண்டர் 3 வரும்போது 3 less than 3 கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் வந்து அந்த டெஸ்ட் கேஸ் 3 டைம்ஸ் ரிட்ரை ஆகி ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? இதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்ஸ் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த ரிட்ரை அனலைசர் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அனோட்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல வந்து அனோட்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் போது அதோட மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இட்ஸ் கோயிங் டு பி த ஐ எம் ஓவர் ரைடிங் த மெத்தட்ஸ்.
இந்த அயனேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மெத்தட் இருக்கு, ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தட் இருக்கு, அதை ஓவர்ரைட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்ன பண்றேன்னா அனடேஷன் தெரியுதா, ஐடெஸ் அனடேஷன் இருக்கு, செட் ரெட்ரே அனலைசர் டாட் கிளாஸ் சொல்லிட்டு இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா, யூஸ் பண்ணிருக்கேன். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டெஸ்ட் கேஸ்ல ரிட்ரே அனலைசரை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, நம்ம டெஸ்ட் கேஸ்ல எப்படி வந்து ரிட்ரே அனலைசர் யூஸ் பண்றது. நான் என்ன பண்ண போறேன்னா 2 வேஸ்ல ரிட்ரே அனலைசர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூட்டும் வேல்யூம் பாஸ் பண்ணி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு TestNG.xml ஃபைல்ல நீங்க வந்து லிசனர்னு ஒரு டேக் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா இன்ஷியலைஸ் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு யூஸ் போத் ஸ்டப்ஸ். ஒன்னு வந்து ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து அனடேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி லிசனர் டேக்ல யூஸ் பண்ணி ஒரு TestNG.xml ட்ரிகர் பண்ண போறேன். ஓகேங்களா, இதுவும் பண்ண போறேன். நான் ஒன்றும் பண்ணலங்க, பாத்துங்க, இதுதான் கண்டிஷன் ஆக்சுவலா. ஓகேங்களா, ஐ கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ரிட்ரே அனலைசர், ரிட்ரே அனலைசர் இன்டர்ஃபேஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஐ எம் ஓவர்ரைடிங் திஸ் மெத்தட்ஸ் கால்ட் ரிட்ரே and then if writing some conditions, if count less than attempt இருந்ததுன்னா ட்ரூ வரும். அப்போ இந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, ஓகேங்களா, 3 டைம்ஸ் வந்து இது வந்து வரும் ஆக்சுவலா. 0 less than 3, 1 less than 3, 2 less than 3 அப்படி வரும்போது 3 டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டெஸ்ட் கேஸ் வந்து ரிட்ரே ஆகும். ஓகேங்களா, எப்போ வந்து மோர் தென் 3 மேல வருதோ ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் வந்துடும். ஃபால்ஸ் வந்தோன்னு உங்களுக்கு என்ன ஆகும்னா டெஸ்ட் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்ரே ஆகாது. ஓகேங்களா, இன்கேஸ் இந்த ஐ டெஸ்ட் ரிசல்ட் வந்து சக்சஸ் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன தெரியுமா, எக்ஸ்பெக்டேஷன்ல போகாது, ஆக்சுவலா ஃபால்ஸ் வந்துடும், உங்களுக்கு ரீட்ரே மெக்கானிசம் நடக்காது. That's what I mentioned here. This method decides how many times should run TestNG. Call this method every time a test is failed. இந்த மெத்தட் எப்போ கால் ஆகும்னா எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ கால் ஆயிடும். This method will run to every time a test is failed. Need to retry if you get false conditions. என்ன சொல்றோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஐடி ரிசல்ட் ஃபெயிலியர் வருதோ அப்பெல்லாம் வந்து இந்த இன்வோக் ஆகும். இன்வோக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஐ வில் கிவ் ட்ரூ. ட்ரூ வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ரிட்ரை பண்ணணும்னு அர்த்தம். ஃபால்ஸ் வந்தா ரிட்ரை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, நவ் ஐ கோயிங் டு மை டெஸ்ட் கேசஸ் போக போறேன். இதுல சர்ச் ஃபிளைட்ஸ்னு ஆக்சுவலா இருக்கு. இந்த சர்ச் ஃபிளைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கேஸ்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்ல. 1 minute. இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்ல. I will take some other test cases. Just I will take sign pages எடுத்துக்கவா, எடுத்துக்கிறேன். Now இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா sign in page டைட்டில் ஒரு டெஸ்ட் மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, இதுல வந்து நான் ரிட்ரே அனலைசர் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, I going to implement my ரிட்ரே அனலைசர். ரிட்ரே அனலைசர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், you have to use one attribute. ஓகேங்களா, attribute யூஸ் பண்ணணும். என்ன attribute யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரிட்ரே அனலைசர்னு யூஸ் பண்ணணும். ரிட்ரே அனலைசர் ஈக்குவல் டு கொடுத்து பேக்கேஜ் நேம் தரணும். ஓகேங்களா, இருங்க, ரிட்ரே அனலைசர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிட்ரே அனலைசர் இங்க இருக்கா, இது வந்து எந்த பேக்கேஜ் இருக்குன்னு பார்க்கணும். எந்த பேக்கேஜ் இருக்கு ஆக்சுவலா இருக்கு com.travel.qa.dil இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க, காப்பி பண்ணி கொடுத்துருங்க. டாட் என்ன இருக்கு ரிட்ரே அனலைசர். ஓகேங்களா, டாட் ரிட்ரே அனலைசர். 1 minute. cannot result a variable. Okay, cannot result a variable. இருங்க வரேன். இல்லையே, இது கோர்ஸ் வராது. ரிட்ரே அனலைசர் form.travel.qa.ரிட்ரே அனலைசர் டாட் கிளாஸ் தரணும் நினைக்கிறேன். சார் கரெக்ட். ஓகேங்களா, டாட் கிளாஸ் தரணும். இந்த கிளாஸ் இருக்க ரிட்ரே அனலைசர் இன்வோக் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த டெஸ்ட் மெத்தட் இருக்கு, சைன் பை டைட்டில் டெஸ்ட் மெத்தடுக்கு இந்த ரிட்ரே அனலைசர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணிட்டு
இந்த டெஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா லிசனர் என்ன பண்ணும் தெரியுமா? லிசனர் என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்ரை அனலைசர் என்ன பண்ணணும்னா இந்த அந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அப்போ ஐ டெஸ்ட் ஃபெயிலியரா இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்னா இஃப் ஃபெயிலியரா இருந்தது அப்படின்னா இதை செக் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகேங்களா? இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம் நீங்க ஆக்சுவலா. இப்படி என்ன எழுதலாம்? இங்கே ஒரு கண்டிஷன் போட்டு எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா இஃப் result I test result dot success equal to ஓகேங்களா? சக்ஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு எழுதலாம். சக்ஸா இருந்தா உள்ள போ. சக்சஸ் ஈக்குவல் டு இருங்க ஒரு செகண்ட் வர இருங்க. அதுல கோட் இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஈக்குவல் டு சக்சஸ்னா 1. ஓகேங்களா? 1 இருந்தா எனக்கு என்ன சக்சஸ் அர்த்தம்? ஜஸ்ட் காப்பி பண்ணீங்க. காப்பி பண்ணிட்டு ஈக்குவல் டு 1 கொடுங்க. 1 இருந்தா உள்ள போ. ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு என்ன தேவை? ஃபெயிலியர் தேவை ஆக்சுவலா. இப்படியும் தரலாம். சாரி, ஃபெயிலியர் கோட் என்ன? ஃபெயிலியர் கோட் என்ன இருக்கு? 2 இருக்கு. ஓகேங்களா? 2 இருந்தா உள்ள போ. 2 இருந்தா என்ன பண்ணு? உள்ள போ. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எழுதலாம். ஆக்சுவலா வந்து ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்தீங்களா? எஸ், தட்ஸ் இட். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க எழுதலாம் ஆக்சுவலா. ஏன்னா இப்படி நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. மேக் இட் சிம்பிள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். ஓகே, நான் என்ன ஆகும்னா இந்த ரிட்ரை அனலைசர் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பண்ணும்போது இந்த மெத்தடுக்கு மட்டும்தான் இந்த ரிட்ரை அனலைசர் அப்ளிகபிள். இந்த மெத்தட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிட்ரை அனலைசருக்கு அந்த ஈவெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ இது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இது ஃபெயிலியர் நடந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடுக்கு கால் ஆகும். ரிட்ரை மெத்தடுக்கு கால் ஆகும். ஓகேங்களா? கால் ஆன உடனே கவுண்டர் வந்து ஆல்ரெடி 0 இருக்கு, 3 இருக்கும் போது ட்ரூ தரும். அடுத்த வாட்டி ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு என்ன கவுண்டர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். 1 2 3ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஓகேவா? ஃபைன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த டெஸ்ட் கேஸ் நான் ஃபெயில் பண்ண வைக்கணும். எப்படி ஃபெயில் பண்ண வைக்கலாம்? ஐ வாண்ட் டு மேக் தி டெஸ்ட் கேஸ் ஃபெயில் பண்ண வைக்கணும். எப்படி பண்ண வைக்கலாம்? ஐ கேன் மேக் பேஜ் ரைட்ல என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நான் 1 தரேன். ஓகேங்களா? சீப் ஏர்லைன் டிக்கெட்ஸ் இருக்கும். 1 சீப் ஏர்லைன் டிக்கெட்ஸ் இருக்காது ஆக்சுவலா. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? டெஸ்ட் மெத்தட் உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் சீப் ஏர்லைன் டிக்கெட்ஸ் ஐ எம் ஆடிங் 1 ஆட் பண்றேன். அப்ப பாத்தீங்கன்னா டைட்டில் மேட்ச் ஆகாது. அப்போ இந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும். 3 டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? 3 டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? ரிட்ரே நடக்கும். ஓகேங்களா? நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் ரன்னர்ஸ் கொடுங்க. த்ரீ டைம்ஸ் இட் வில் ரிட்ரே. நீங்க பார்த்துக்கலாம் ஆக்சுவலா. ஓகேங்களா? டெஸ்ட் ஓபன் பண்ணுங்க. யூ கேன் see. Okay, now you can see here. உங்களால பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்க, வரட்டும். ஓகே, தெரியுதா? என்ன இது ரிட்ரே ஆயிட்டே இருக்கு? தப்பா எழுதிருக்கோமா? இட்ஸ் கீப் ஆன் ரிட்ரேயிங் இட். வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிஷன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இட்ஸ் கீப் ஆன் ரிட்ரேயிங் திஸ் மச் டைம்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ ரிட்ரே ஆகக்கூடாது. தெரியுதா? இட்ஸ் கீப் ஆன் ரிட்ரேயிங். சி 34 35 36 37 38 39 40 சொல்லிட்டு இன்ஃபினிட்டா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எதுவும் மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா செக் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. Now go to your retry analyzer.
ரிட்ரை அனலைசர் போங்க. ரிட்ரை அனலைசர் போயிட்டு உங்க கண்டிஷன் செக் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்? ஆக்சுவலா 3 தான் கொடுத்துருக்கேன். 0 less than 3 வந்து ட்ரூ வந்துடும். 1 less than 3 ட்ரூ வரும். 2 less than 3 ட்ரூ வந்துடும். எல்ஸ் வந்து ஃபால்ஸ் வந்துடும். ஓகே, 1 minute. This conference will now be recorded. See, it's running around infinite number of times running. ஏன் infinite ரன் ஆகுது அப்படின்னா கவுண்டர் வேல்யூ 0 இருக்கு, 3 இருக்கு. ஓகேங்களா, நான் கவுண்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இட்ஸ் ரன்னிங் இன்ஃபைன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிட்ரைங். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி பண்ணணும்னா, நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்ன மிஸ் பண்ணிட்டு தெரியுதா? ஒரு கவுண்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. கவுண்டர் பிளஸ் பிளஸ் என்ன பண்ணுங்க, இன்க்ரிமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்காது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிட்ரை நடக்காது. ஓகேங்களா, ஒன்லி 3 டைம்ஸ் மேக்ஸிமம் ரிட்ரை. ஃபர்ஸ்ட் டைமே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்ரை நடக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகுது. ஓகேங்களா, அப்போ செகண்ட் டைம் ரிட்ரை நடக்கும். செகண்ட் டைம் ஃபெயில் நடந்தா தேர்ட் டைம் ரிட்ரை நடக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் 3 டைம்ஸ் ரிட்ரை நடக்கும். ஓகே, நவ் ஐ கேன் கோயிங் டு ரன் திஸ் டெஸ்ட் கேசஸ் இஸ் கால்ட் சைன் பேஜ் டெஸ்ட். நான் ரன் பண்ண போறேன். மேக்ஸிமம் 3 டைம்ஸ் ரிட்ரை ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடும் தெரியுமா, அந்த டெஸ்ட் கேஸை ரிட்ரை பண்ணாது. இட் வில் மேக் அஸ் ஃபெயிலியரா கன்சிடர் பண்ணிடும். Now you can see here. நீங்க பாத்துக்கலாம் ஆக்சுவலா. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 3 டைம்ஸ் ரிட்ரை இருக்கு பாத்தீங்களா. now you can see here 3 times it was retrieved. sign up page first failure இருக்கு பாத்தீங்க அப்படின்னா பாஸ்கங்க பாருங்க, retrieved 1 time, second time and then third time retry இருக்கா. after that it's not retrieving, it's keep the test case failed. fail மாதிரிச்சு. ஓகேங்களா, ஃபெயில மாதிரி என்ன பண்ணிடுச்சு, அடுத்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ரிட்ரே மெக்கானிசம் நடக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் கில் தி செஷன். விண்டோஸ்ல போயிட்டு ஷோவில போயிட்டு கன்சோல் கொடுங்க. கன்சோல் போயிட்டு என்ன பண்ணுங்க, ஆல் கில் ரன் ஆயிட்டு இருக்கா, கில் பண்ணிடுங்க. இப்போ ரிட்ரே மெக்கானிசம் நடக்குது. ஆக்சுவலா நீங்க பார்க்க முடியுது, மேக்ஸிமம் 3 டைம்ஸ் இட் வாஸ் ரிட்ரைவ்ட். தேவேந்திரன் கேன் ஏபிள் டு see? தேவேந்திரன் பார்க்க முடியுதா? இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் இருக்கு, மேக்ஸிமம் 3 டைம்ஸ் ரிட்ரை ஆயிருக்கு. ஏன் இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, இன் கேஸ் நெட்வொர்க் கிளிச் நடந்தாலும் என்விரான்மெண்ட் நடந்தாலும் அந்த டெஸ்ட் கேஸ் வந்து மேக்ஸிமம் 3 டைம்ஸ் ரிட்ரை ஆகும். அதுல ஒரு டைம் பாஸ் ஆனாலும் டெஸ்ட் கேஸ் பாஸ் வந்துடும். ஓகேங்களா, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரிட்ரை அனலைசர்ல சில கண்டிஷன்ஸ் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா, வாட் கண்டிஷன்ஸ் ஐ கோயிங் டு ஆட் இஸ், இந்த ஐ டெஸ்ட் ரிசல்ட்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலா இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரிசல்ட் வந்து டெஸ்ட் கேஸ் ரிசல்ட் வந்து சக்ஸா ஃபெயிலியரா ஸ்கிப்டான்னு கிடைக்கும். ஓகேங்களா, நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் எழுத போறேன். என்ன எக்ஸ்பிரஷன் எழுத போறேன்னா, if ரிசல்ட்ன்றது ஒரு ஆர்குமெண்ட். ஓகேங்களா, எடுத்துக்கிறேன். இது வந்து செக் பண்றேன், இஸ் சக்ஸா இல்லையா. சக்ஸா இருந்தா ட்ரூ கொடுக்கும், ஃபெயிலியரா இருந்தா ஃபால்ஸ் கொடுத்துரும். ஓகேங்களா, கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஐ டெஸ்ட் ரிசல்ட் வந்து என்ன தர போகுது, எனக்கு ஆக்சுவலா இட்ஸ் கோயிங் டு கிவ் ஒன்லி ஃபெயிலியர். ஃபெயிலியர் கொடுக்கும்போது எனக்கு இந்த இஃப் கண்டிஷன் உள்ள போகுமா, ஃபெயிலியர் கிடைக்கும் போது இந்த இஃப் கண்டிஷன் உள்ள போவான்னு கேட்டேன் நான். போகுமா? ஜஸ்ட் லுக் அட் திஸ் கண்டிஷன். if any test method is failed, I going to get the result as failure. அப்போ நான் என்ன பண்றேன்னா ரிசல்ட் டாட் இசக்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஃபெயிலியர் நடந்தா இந்த இஃப் கண்டிஷன் உள்ள சாட்டிஸ் போகாது. அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், I have to provide not equal. சக்ஸோட ஆப்போசிட் என்னது, ஃபெயிலியர் தான். கரெக்டா, அதுக்கு நாட் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு உள்ள போகும். ஓகேங்களா, இதுதான் அங்க போட்டிருக்கேன் ஆக்சுவலா. ஓகே, நான் என்ன பண்ணுங்க, அப்படியே காய் பண்ணி போட்டுருங்க ராஜா. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ வந்து இதை அப்படியே கட் பண்ணி உள்ள போட்டுருங்க. தட்ஸ் இட். கட் பண்ணி இதை வந்து உள்ள போட்டுருங்க. தட்ஸ் இட். உள்ள போட்டாச்சா?
வெயிட் பண்ணுங்க. இங்க ரிட்டர்ன் டைப் வந்து boolean கொடுக்கறதால இட்ஸ் throwing some checked exception த்ரோ பண்ணிட்டு இருக்கு. நம்ம லேட்டரா பார்க்கலாம். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு செட் சம் ஸ்டேட்டஸ் செட் பண்ண போறேன். ஓகேங்களா? ட்ரூ வந்தா என்ன பண்ணணும்? ட்ரூ வரதுக்கு முன்னாடி ட்ரூ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா ரிசல்ட் நானே ஸ்டேட்டஸ் செட் பண்ணலாம். செட் ஸ்டேட்டஸ் ஒன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட் வேல்யூ இருக்கும். 2னா சக்சஸ் இருக்கும். சாரி 2னா ஃபெயிலியரா, 1 மீன்ஸ் சக்சஸ், 2 மீன்ஸ் ஃபெயிலியர். இது மாதிரி ஒரு சக்சஸ் ஒரு இதுக்கும் ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும். அந்த கோடை நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிசல்ட் டாட் செட் ஸ்டேட்டஸ்ல ஐ டெஸ்ட் ரிசல்ட் ஃபெயிலியர். இது ஃபெயிலியர் ஆக்சுவலா அது. ஓகேங்களா? ஃபெயிலியர்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் கண்டிஷன் வரப்போகுது. எல்ஸ் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன தரலாம்? எல்ஸ் கண்டிஷன் என்னங்க தரலாம்? இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன தரலாம்? எல்ஸ் கண்டிஷன் வெயிட் பண்ணுங்க. எல்ஸ் கண்டிஷன் என்ன பண்றேன்னா இதை எடுத்துட போறேன். எடுத்துட்டு நான் ஒரு ஸ்டேட்டை செட் பண்ண போறேன். அதுவும் என்ன செட் பண்ண போறேன்? ஐ கோயிங் டு செட் இட் அஸ் ஃபெயிலியர். ஓகே. நவ் இந்த இஃப் கண்டிஷன் எங்க முடியுதுன்னு பாருங்க. முடியுதா? இங்க ஒரு எல்ஸ் போடுறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? சி இந்த இஃபோட எல்ஸ் வந்து இங்க இருக்கு. ஆக்சுவலா நான் போடுறது வந்து அவுட்டர் இஃப் கூட எல்ஸ் இங்க போட்டிருக்கேன். ஓகேங்களா? போட்டுட்டு நான் என்ன செட் பண்றேன் அப்படின்னா ரிசல்ட் டாட் செட் ஸ்டேட்டஸ் என்ன வரணும்? இதுக்கு என்னங்க வரணும்? டாட் டாட் சக்சஸ் வரணும். ஏன்னா என்ன போட்டிருக்கீங்க? ரிசல்ட் சக்சஸ் நாட் கொடுத்துருக்கீங்க, ஃபெயிலியர் வருது. அப்போது ஆப்போசிட் என்னது? சக்சஸ் ஆக்சுவலா. ஓகேங்களா? கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் இது வந்து பூலிங் கொடுத்துக்கிறதால டெஃபினட்டா ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆகணும். கொடுங்க. கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருங்க. தட்ஸ் இட். நவ் ஓகே இட்ஸ் now we're going to run my test cases. ரன்னஸ் கொடுங்க. TestNG டெஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து ரிட்ரை மெக்கானிசம் நடக்கும். ஓகேங்களா? ரிட்ரை மெக்கானிசம் யூஸ் பண்றது பெஸ்ட் ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ ஏதாவது டெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் டைம் உங்களுக்கு என்ன ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும்? பாஸ் ஆயிடும். ஓகே, யூ கேன் மேக் த டெஸ்ட் கேசஸ் பாஸ் மென்ஷன் பண்ணிடலாம். Now you can see here 3 days ரிட்ரை இருக்கா? கில் பண்ணிடுறது ஆக்சுவலா. நீங்க பார்க்கலாம். இப்போ கண்ணன் சொல்லுவார் எனக்கு 3 times ரிட்ரை இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் இட்ஸ் ரிட்ரைட் 3 times. தேர்ட் டைம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. தட்ஸ் வை த்ரோயிங் java.lang assertion. எக்ஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இது எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? 1 சீப் வந்திருக்கு. ஸோ இங்க பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் பாத்தீங்கன்னா இது வந்திருக்கு. ஆக்சுவல் பாத்தீங்கன்னா இது வந்திருக்கு. இதுல கம்பேரிசன் பார்த்துக்கலாம். அதை பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல எது வருதோ அது வந்து உங்களுக்கு என்ன வருது? நீங்க தப்பா கொடுத்தீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா அந்த வேல்யூ வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் வேல்யூ வந்து 1 ஃப்ரெண்ட்ல வரதால மேட்ச் ஆகல. டெஸ்ட் கேஸ் ஃபெயிலியர் சொல்லிட்டு நீங்க இதுலயே டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். இஃப் யூ டபுள் கிளிக் ஹியர் யூ கேன் see whichever showing red color that's going to be the error. ஆக்சுவலா பக் இருக்கு. ஓகேங்களா? இது வரக்கூடாது. ஆக்சுவலும் எக்ஸ்பெக்ட் மேட்ச் ஆகணும். அப்ப என்ன பண்ணுங்க? சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, தட்ஸ் இட். இங்க என்ன பண்ணணும்? 1 ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிடும். ஓகே, இது மாதிரி தான் ரிட்ரை அனலைசர் ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா இது வந்து டைரக்ட் அப்ரோச். ஆக்சுவலா டெஸ்ட் கேஸ்ல என்ன பண்றீங்க? டேரக்டா போயிட்டு ரிட்ரை அனலைசர்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் செட் பண்ணி அந்த கிளாஸஸ் பண்ணிடுறீங்க. with the help of annotation transformer I want to retrieve this test method. அப்ப நான் என்ன பண்ணணும் தெரியுமா? what I have to do, I have to write one suit XML எழுதணும். எழுதலாமா? suit XML எழுதலாமா? எழுதலாம். Okay, just go to the src main resource. in that we have suits எங்க இருக்குன்னு பாருங்க. சாரி, இது கிடையாது. ஆக்சுவலா நம்ம பாத்தீங்கன்னா மேக் மை ட்ரிப் ஃபார்ம். இதுல பாத்தீங்கன்னா src main resourceல பாத்தீங்கன்னா we have different suits இருக்கு.
நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I going to create one suit for listeners. Just go to என்ன பண்ணுங்க தெரியுமா, you can do one thing, right click பண்ணுங்க. இந்த இடத்துல TestNG வரல என்ன பண்ண தெரியுமா, click on the project, right click, TestNG போங்க, and then convert TestNG கொடுங்க. Now you can make XML. ஓகேங்களா, இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு a functional suit. actually functional suit மாத்திர போறேன். and then XML நேம் வந்து என்ன பண்ண போறேன்னா retray அப்படி கொடுத்துட போறேன். ஓகேங்களா, retray failed அப்படின்னு கொடுத்துட போறேன். okay, XML name is going to retray failed, suit name is a functional suit, and the test case name is equal to login test. ஓகேங்களா, is going to be login test. just give finish கொடுத்துருங்க. finish கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு XML வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த XML அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம் go to ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கட் பண்ணி சூட்ஸ்ன்ற ஃபோல்டர்ல பிளேஸ் பண்ணீங்க. XML வெளில வைக்காதீங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் கட் திஸ் XML and go to the src மெயின்ல போயிடுங்க. just go to this, in that you have suits, இந்த சூட்ஸ் குள்ள நீங்க பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பிளேஸ் பண்ணிட்டு எக்லிப்ஸ் அடியில் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, இங்க இப்போ ஆக்சுவலி இல்லை, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட். நீங்க பேஸ்ட் பண்ணி வந்திருக்கு. இதுல போயிட்டு உங்களுக்கு எந்த டெஸ்ட் கேஸ்ல வந்து ரிட்ரை மெக்கானிசம் இது பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, now in that I using the test cases sign in page test இருக்கு. அப்போ இந்த டெஸ்ட் கேஸ் தேவையில்லை. ஆக்சுவலா தெரியுதா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ரிமூவ் திஸ் திங் as well. இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து annotation transform யூஸ் பண்ண போறேன் with the help of listener tag யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், என்னோட annotation transformer கால் பண்ண போறேன். ஓகேங்களா, சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்க, இந்த கிளாஸ் நேம் எப்படி இருக்கட்டும், கிளாஸ் நேம் எப்படி இருக்கட்டும். now I want to add one tag called listener tag. ஆட் பண்ணலாமா, listeners ஒரு tag இருக்கு. ஆக்சுவலா listeners குள்ள என்ன இருக்கலாம், listener இருக்கலாம். listeners குள்ள we can have listenersல you have to provide a class name னா package name dot class name தரணும். நீங்க கேட்கலாம் எந்த class name தரணும் அப்படின்னா, நீங்க annotation transformer எங்க இருக்கோ அந்த package நேமும் அந்த class நேமும் தரணும். ஓகேவா, now I going for the listeners, we have annotation transformer here. அப்போ இந்த package name என்ன பண்ணுங்க, just go and refactor it, rename பண்ணுங்க. rename பண்ணிட்டு ஓகே தாங்க. you will get the package name, copy the package name, paste it here, dot கொடுத்துட்டு இந்த கிளாஸ் நேம் இப்படி என்ன பண்ணுங்க, refactor போங்க, again go to refactor and rename it, copy பண்ணி இங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், listeners tag உள்ள இந்த listener என்ன listener யூஸ் பண்ண போறீங்களோ அந்த listenerோட கிளாஸ் நேம் இங்க கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. the class name is called annotation transformer. ஓகேங்களா, this is going to the package name. ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா என் சூட் நேம்ல பாத்தீங்கன்னா I going to give verbose. verbose என்ன அர்த்தம் தெரியுமா, verbose என்ன அர்த்தம், it's going to give the detailed information about the suit. 10 means it give more detailed information about the suit. if you give 1, it will give only less information about the suit in the logs. okay, I going to give 10 தர போறேன். நெக்ஸ்ட் என்னங்க பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் தரணுமா, டெஸ்ட் நேம் என்ன இருக்கு, ஆக்சுவலா டெஸ்ட் நேம். ஓகேங்களா, டெஸ்ட் நேம் வந்து என்ன பண்ண போறோம்னா லாகின் டெஸ்ட் கேஸ் நேம் என்ன தரலாம், I can change like என்ன டெஸ்ட் கேஸ் ஆக்சுவலா இது, what test case belongs to what test case belongs to என்ன test case is actually, yeah,
sign up page id list ஆக்சுவலா ஓகேங்களா sign up page id list ஓகேங்களா இங்க கொடுத்துருங்க டெஸ்ட் கேஸ் நேம் என்ன பண்ணுங்க sign up page test வந்து retrain கொடுங்க ஓகேவா retry now we have provided the test name and then no need of any parallelization remove the thread count எனக்கு parallelization தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் இருக்கா டேக் இருக்கு கிளாஸ் நேம்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த பேக்கேஜ் நேம் டாட் தட் கிளாஸ் நேம் கொடுத்துருங்க கிளாஸ் நேம் என்ன இருக்கு சைன் இன் பேஜஸ் இருக்கு கொடுத்துருங்க தட்ஸ் இட் நவ் இஃப் ஐ ரன் திஸ் ரிட்ரே ஃபெயிலர் எக்ஸ்எம்எல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன நடக்கும் தெரியுமா ரிட்ரே நடக்கும் எந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுதோ அது வந்து ரிட்ரே நடக்கும் ஓகே நவ் I going to run this XML run as TestNG suite run பண்ண போறேன் இப்போ எனக்கு என்ன ரன் ஆக போகுது பாத்தீங்கன்னா sign in page test ரன் ஆக போகுது அதுல ஃபெயிலியர்ஸ் நடந்ததுன்னா ரிட்ரே ஆகும் now you can see here ஃபெயிலியர் நடந்ததுன்னா ரிட்ரே நடக்கும் பாக்குறேன் நடக்குதா பாக்குறீங்களா நடக்குதா இதை கில் பண்ணிடுறேன் ஓகேங்களா மற்ற ரன் பண்ண தேவையில்ல எனக்கு வந்து அதை ரிட்ரே தான் தெரியும் ஆக்சுவலா ஓகே ஜஸ்ட் கண்ணன் ஹேஸ் டு சே whether it's retrieved or not retrieve ஆகுதா retrieved I used what transform I used what listener என்ன listener யூஸ் பண்ணேன் என்ன listener யூஸ் பண்ணி நான் வந்து retrieve பண்ணேன் ஆக்சுவலா iTry listener iTry listener-ஆ நான் கேக்குறது என்ன listener யூஸ் பண்ணேன் ஞாபகம் இல்லையா என்ன listener யூஸ் பண்ணேன் annotation transformer யூஸ் பண்ணிருக்கேன் இங்க பாருங்க annotation transformerல annotation transformer ஒரு இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல retrieve analyzer கிளாஸ் என்ன பண்றேன் retrieve analyzer கிளாஸ்ல தான் வந்து இது மெத்தட் இருக்கு ஆக்சுவலா ஓகேங்களா retrieன்ற மெத்தட் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா I use the listener call annotation transformer ஓகேங்களா டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் ரன் டைம்ல உங்க ஈவென்ட்டை சேஞ்ச் பண்ணும் அதுக்காக தான் என்ன பண்றோம்னா we are using annotation transformer okay this is going to be the ரிட்ரே பண்றதுக்கான ஒரு சூட்டை சொல்லியிருக்கேன் எந்த டெஸ்ட் கேஸ்லாம் ஃபெயில் ஆகுதோ நீங்க ரிட்ரே பண்ணிக்கலாம் நீங்க கொஸ்டின் கேட்கலாம் என்கிட்ட இந்த ரிட்ரே ஈக்குவல் டு இப்படி இருந்ததான் ரிட்ரே ஆகும் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா நான் என்ன பண்றேன் பாருங்க ஐ கோயிங் டு ரிமூவ் திஸ் திங்ஸ் ஓகேங்களா ரிமூவ் பண்ணிடுறேன் நான் பண்றேன் வாட் ஐ கேன் டூ ஹியர் இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு ஒன்னை கவுண்ட் பண்ணிட்டு ஒன்னு அப்படி வச்சுக்கிறேன் ஓகேங்களா just paste the same thing again here and then just you can comment here இது என்ன பண்ணுங்க இது அப்படியே எடுங்க ஓகே செக் பண்ணிடலாமா செக் பண்ணிடலாம் now run your xml retrieve fail.xml retrieve பண்ணுங்க ஓகேவா ரன் பண்ணுங்க run as TestNG suite let's see browser open ஆகட்டும் the author is the developed guy Cedric Buse தான் டெவலப் பண்ணார் actually TestNG ஞாபகம் வச்சுங்க sometimes they'll ask some interview questions as well Cedric Buse வெயிட் பண்ணுங்க ஓப்பன் ஆயிடுச்சா ஓப்பன் ஆயிடுச்சு now the browser is open yeah இவங்க வந்து ரிட்ரே ஆகுதா பாத்தீங்களா ரிட்ரே ஆகுதா I will kill this thing right now இங்க பாருங்க ரிட்ரே ஆனதுக்கா பாஸ்கர்
How many times it was retrieved? How many times it was retrieved? Retried, sorry, not retrieved, retried. How many times it was retried? Bhaskar sir, how many times Sir, it was retried? 6 time ஆயிருக்குங்க சார். அதுல Six, third time six times complete ஆகி ஆயிருக்கா? 6 times ஆயிருக்கா? 6 times எங்க ரிட்ரை ஆயிடுச்சு. நான் பண்ண டெஸ்ட் கேஸ் என்ன தெரியலையா உங்களுக்கு? ஆக்சுவலா நான் பண்ண டெஸ்ட் கேஸ் என்ன டெஸ்ட் கேஸ் பண்ணேன்? சைன் அப் பேஜ் ஃபெயிலியர் இருக்கு. title. ஃபெயில் ஆனா உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? அது வந்து ரிட்ரை ஆகுன்னு பாருங்க. எத்தனை டைம் ரீட்ரே ஆயிருக்கு? தட்ஸ் மை क्वेश्चन. 3 time என்ன ஆயிருக்குங்க சார். 4th time fail ஆயிருக்கு. இல்லங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு? 3 times ரீட்ரை ஆயிருக்கு. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆயிடும். இந்த ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ டெஸ்ட் சொல்ல ஃபெயிலியர் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் வந்து 3 வச்சுக்கோ. ஆக்சுவலா 3 வச்சுக்கோ, அதாவது 3 times வந்து ரிட்ரை ஆயிருக்கு. ஓகேங்களா? யூ ஷுட் நாட் கன்சிடர் ஃபர்ஸ்ட் ஒன், யூ ஷுட் கன்சிடர் ஒன்லி தான் லாஸ்ட் 3 கன்சிடர் பண்ணணும். அப்போ 3 times உங்களுக்கு என்ன இருக்கு? ரிட்ரை ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த எக்ஸல் புரியலன்னு கேட்கலாம். ஓகேங்களா? Now I will make a pass. This conference will now be recorded. Now another requirement எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, I want to run all the packages. எனக்கு எல்லா பேக்கேஜும் ரன் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ உங்க டெஸ்ட் கேஸ்ல how many packages we have? உங்க டெஸ்ட் கேஸ்ல எத்தனை பேக்கேஜ் இருக்கு? ஆக்சுவலா எத்தனை பேக்கேஜ் இருக்குன்னு கேட்டேன் நான். how many packages 4. we have? 4 இருக்கு. 4. அதில் பார்த்தீங்கன்னா இந்த யூட்டில விட்டுருங்க. ஓகேங்களா? யூட்டில வந்து சும்மா டெஸ்ட் பண்ண யூஸ் பண்ணேன். இதை ரிமூவ் பண்ண போறேன். ஆக்சுவலா ஐ கோயிங் டு ரிமூவ் திஸ் திங். ஓகே, டோட்டலி வந்து 3 பேக்கேஜ் இருக்கு. அதில் ஒரு பேக்கேஜ் வந்து எம்டியா இருக்கு. ஆக்சுவலா ஓகேங்களா? இப்போ இந்த 3 பேக்கேஜ்ல இருக்கிறதும் நான் என்ன பண்ணணும்னா ரன் பண்ணணும். ஆக்சுவலா ஐ வாண்ட் டு ரன். ஓகே, பிஃபோர் தட் இதை பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சைன் பேஜஸ்ல போயிட்டு இதை வந்து நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்க போறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இங்க கமாண்ட் லைன் கொடுத்துட போறேன். கமாண்ட் லைன் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, உனக்கு ரிட்ரே அனலைசர் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ரிட்ரே அனலைசர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை அன்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஐ வாண்ட் டு ரைட் ஃபியூ கமெண்ட்ஸ் ஹியர். ஓகே, now I will write some my documentation comments. Documentation comments. Okay, இதுதான் documentation comments. ஓகேவா? if you can see, if you have to test a retray analyzer uncomment the below code uncomment the below code to see its execution, அப்படின்னு சொல்லி கொடுங்க. அடுத்தவங்களுக்கும் தெரியும் இதை வந்து அன்கமெண்ட் பண்ணணும் தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெக்குவயர்மெண்ட் என்ன தெரியுதா? வெரி சிம்பிள் ரெக்குவயர்மெண்ட். இந்த 3 பேக்கேஜஸ் என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு சூட்டை ரன் பண்ணணும். ஐ வாண்ட் ரன் a சூட் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் ஆக்சுவலி. ஓகே, இப்போ 3த்தையும் சூட்டை ரன் பண்ணணும். எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா எனி ஒன்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், go to TestNG, convert TestNG. ஓகேங்களா? கொடுத்துருங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இது வந்து கொடுக்க போறேன். ஓகேங்களா? என்ன கொடுக்க போறேன்னா ரன் பேக்கேஜஸ் கொடுக்க போறேன். ரன் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றேன். as well as suit name is going to be what suit is going to be end-to-end suit. end-to-end suit கொடுத்துடலாமா? end-to-end suit. Fine. Test case is going to be end-to-end testing. அப்படியே கொடுத்துட்றேன். end-to-end test அப்படி கொடுத்துட்றேன். ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, லொக்கேஷனுக்கு பார்த்தீங்களா, லொக்கேஷன் என்ன பண்ணுங்க ப்ரௌஸ் பண்ணி உங்களோட இதான் ப்ராஜெக்ட் நேம் மேக் மை ட்ரிப்
இருக்கு. இதில் போய் எஸ்ஆர்சியில் போயிட்டு மெயினில் போயிட்டு இதில் போனீங்க அப்படின்னா ஷூட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல சேவ் பண்ணிடலாம். இப்படியே நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் கிவ் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா it will going to create the XML for you. It's called என்னங்க வந்திருக்கு, வரவே இல்லையா, இருங்க, என்ன நேம் கொடுத்தேன், என்ன கொடுத்தேன் நான் ஆக்சுவலா பேக்கேஜ் கொடுத்தேன், இருங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஃபங்க்ஷனல் இருக்கு, மெயின் சூட் இருக்கு, ரிட்ரே இருக்கு, ஏன் டெஸ்ட் என்ஜின் வந்திருக்கு, இருங்க, I will delete this thing. Okay, now go to TestNG, go to TestNG, convert TestNG, நேம் பேஜ் போயிடுங்க, வந்து suit packages suit. Okay, just give some run packages அப்படின்னு கொடுத்துருங்க, XML name கொடுத்துருங்க. ஓகேங்களா, now just change the browse location, change பண்ணிடுங்க. just go to make my trip form src main, இதில் பார்த்தீங்கன்னா சூட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஆமாம் நீங்கள் நேம் தரலங்க, ஆக்சுவலாக அதாங்க நேம் மாறிட்டு இருக்குது, இங்கே கொடுத்துடலாம். ஓகேங்களா, வாட் நேம் யூ கேன் ப்ரொவைட் ஹியர் இஸ் ரன் suits run packages, sorry, run packages dot xml. Okay, suit name is going to end-to-end suit, and then end-to-end test cases. Okay, just give என்ன பண்ணுங்க, finish கொடுத்துருங்க. இப்போ finish கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கு வந்து நேமில் வந்திருக்க பாருங்க, நேமில் வந்து வரவே இல்லையா, வரமாட்டேங்குது, இருங்க, என்ன நேம் கொடுத்தேன் ஆக்சுவலாக, ரன் பேக்கேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா, we have got the name. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த 3 பேக்கேஜையும் நான் ரன் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ XML எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்க சொல்ல முடியுமா, anyone? I want to run the 3 packages. You can see here, right? SR Javaல இந்த 3 பேக்கேஜஸ்ல பேக்கேஜ் நேம் கொடுத்துடலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா, you have to use a packages tag. inside the package tag you can give package கொடுத்து என்ன பண்ணலாம், ஒரு பேக்கேஜையும் நீங்க கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஓகே, just என்ன பண்ணலாம், we can remove this classes, you can give the packages, inside packages we can give package கொடுத்துருங்க. ஓகேங்களா, இது மாதிரி வந்து எவ்வளோ பேக்கேஜ் இருக்கோ அவ்வளோ பேக்கேஜ் கொடுத்துக்கலாம். I have 3 packages, 3 டைம்ஸ் என்ன பண்ணுங்க, இதை ரெப்ளிகேட் பண்ணிடுங்க, just replicate it for one more time. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட பேக்கேஜ் நேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதாங்க வேலை. ஓகேங்களா, ஜஸ்ட் ஆல் ஷிஃப்ட் டி கொடுங்க, ரீநேம் பண்ணுறா கொடுத்துட்டு நேம் காப்பி பண்ணிங்க, காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரொவைட் த பேக்கேஜ் நேம் and then go to regression, all shift T n press பண்ணுங்க, just give okay கொடுங்க, just copy the name and then paste it here. Okay, and then go to this package, the empty package actually, copy and paste it here. அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கேஜும் ஒரு பேக்கேஜ் ரன் ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, சூட் நேம்ல ப்ரிசர்வ் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலா ப்ரிசர்வ் ஆர்டர் அப்படி கொடுத்து ட்ரூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வகை ரன் ஆகும், செகண்ட் வந்து இந்த வகை ரன் ஆகும், தேர்ட் வகை ரன் ஆகும். ஓகேங்களா, இந்த ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, இது ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல எடுத்து ரன் ஆகும். if you're giving false, it run in the alphabetic order. If you give true, it will run in the என்ன ஆர்டர்ல நீங்க பிளேஸ் பண்ணீங்களோ அதே ஆர்டர் ரன் ஆகும். ஓகேங்களா, now you can provide the verbose
verbose என்ன கொடுத்துக்கலாம்? You can give 10 கொடுத்துக்கலாமா? 10 கொடுங்க. Test case எனக்கு வந்து டீட்டெயில் தெரியும் எனக்கு. I going to give verbose. Okay, I going to give like 7 கொடுக்க போறேன். Fine. இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ரன் பண்ணிக்கலாம். If you run this run package.xml run பண்ணீங்கன்னா it's going to run your suits. Okay, TestNG suit இருக்கா? ரன் பண்ணுங்க. See, நான் ஃபுல்லா ரன் பண்ண போறேன் கில் ஒரு டைம். ஓகேங்களா? ட்ரிகர் ஆகி ரன் ஆச்சுன்னா போதும் எனக்கு. I going to kill this thing because it will take like 15 to 20 minutes time எடுத்துக்கும். ஏன்னா it has to run all the in the package we have various classes இருக்கா, அதுக்குள்ள நிறைய டெஸ்ட் மெத்தட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் ரன் பண்ணணும்னா it will take more time. ஓகேங்களா? ப்ரௌசர் லான்ச் ஆகி ஒரு 2 டெஸ்ட் கேஸ் ரன் ஆச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்க போறேன். Now you can see, yeah, it's running. You can see here. ஓகேங்களா? எல்லாம் பாத்தீங்களா? ஒர்க் ஆகுது பாத்தீங்களா? You can see open. Okay, fine. இது மாதிரி நீங்க வந்து பேக்கேஜ் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் going to kill the session. இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்? பேக்கேஜை கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா? தேவேந்திரன் என்ன பண்றது தெரியுதா? we are running the packages. பேக்கேஜ்னா புரியுதா? பேக்கேஜுக்குள்ள நிறைய என்ன இருக்கு? கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள டெஸ்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ரன் பண்ண போறேன். பேக்கேஜ் ரன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்படியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் இஸ் I want to discuss one more thing. How to group the test cases. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கேஸ்ல பாருங்களேன், we take any test cases, we have some groups இருக்குமா, suit name இருக்கு, test name இருக்கு, description இருக்கு. The what the group belongs to, என்ன group இது? பாஸ்கர், என்ன group இது? Functional group. இது functional group. If you go to another test cases, you can see the groups. பார்க்க முடியுமா? இது என்ன group பாருங்க, suit name அது ஆக்சுவலா. ஓகேங்களா? groups ஆட் பண்ணலையா? வெயிட் பண்ணுங்க பாப்போம். Yeah, single threaded environment, what group belongs to, yeah. இப்போ சொல்ல முடியுமா? இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேட் இமெயில் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா என்ன குரூப் இது? ஆக்சுவலா ஸ்மோக் குரூப்பும் இது, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் குரூப்பும் இது, ரெக்ரெஷனுக்கான குரூப் இது. ஓகேங்களா? மொத்தம் 3 குரூப்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். வேட் இமெயில்ஸ் யூஸ் ஃபார் ஸ்மோக் டெஸ்டிங், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் as well as ரெக்ரெஷன் டெஸ்டிங். You can see the groups equal to, இப்போ தெரியும் பாருங்க, groups equal to இந்த மெத்தட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸ்மோக் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Now you can see here same thing. You can use this valid password fields for smoke testing, functional testing and regression testing. இது மாதிரி என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா நான் ஒரு குரூப் செட் பண்ணிருக்கேன். இது என்ன குரூப்ல ரன் பண்ண போறோம்? ஓகேங்களா? குரூப்ஸ்ல என்ன அர்த்தம்? எனக்கு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ரன் பண்ணணும் அப்படின்னா குரூப்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மட்டும் ரன் ஆகும். in groups you give smoke testing will allow me to run. இது மாதிரி வந்து குரூப்ஸா நீங்க செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப் மட்டும் நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஓகே, now I going to write one XML எழுத போறேன். ஓகேங்களா? என்னோட குரூப்ஸ் ரன் பண்ண போறேன். ஸ்மோக் டெஸ்டிங் மட்டும் ரன் பண்ணு, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் மட்டும் ரன் பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு XML எழுத போறேன். ஓகேங்களா? அப்போ கண்ணன், அப்போ என்ன டேக் யூஸ் பண்ணலாம்? சாரி, என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம் குரூப்ஸுக்கு? எனக்கு வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்ட் ரன் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து ரெக்ரெஷன் ரன் பண்ணணும். அப்போ XML-ல என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவீங்க? இது ஆல்ரெடி எடுத்துருக்கோம் நம்ம. குரூப்ஸ்ல டேக்ல வந்து குரூப்ல ஆட் பண்ணுவோம். இல்ல, குரூப்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. குரூப்லாம் கிடையாது, டேக்னு கிடையாது. ஓகேங்களா? குரூப்ஸ் இருக்கு. குரூப்ஸ்ல என்ன ஆட் பண்ணணும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. குரூப்ஸ்ல ரன் கொடுக்கணும். ரன் கொடுத்து என்ன பண்ணணும்? இன்க்ளூட் கொடுத்து என்னென்ன இதெல்லாம் குரூப் ஆட் பண்ணி இன்க்ளூட் பண்ணுவோம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்பை எக்ஸ்க்ளூட் பண்ணாலும் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ பார்க்க போறோம். just go to make my trip form and go to TestNG. கனவு TestNG போங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இந்த ப்ரௌஸ் போயிட்டு லொகேஷனை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சூட் ஃபைல்ஸ்னு ஒன்று வச்சிருப்பேன். ஆக்சுவலா SRC-க்குள்ள மெயின்குள்ள
இந்த சூட்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்க நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் கிவ் த நேம். நான் என்ன பண்ண போறேன்னா வந்து நேம் ஐ வாண்ட் டு ப்ரொவைட் ரைட். இது வந்து குரூப் சூட் வச்சுக்கிறேன். குரூப் சூட் டாட் எக்ஸ்எம்எல். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சூட் நேம் ஐ கோயிங் டு ப்ரொவைட் அஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன குரூப் வச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து இப்போ ரிகர்ஷன் மட்டும் ரன் பண்ண போகிறேன். ஐ கோயிங் டு ரன் ஒன்லி ரிகர்ஷன் சூட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே the test case is going to be sign up test வச்சுக்கலாமா, sign up test. ஓகே, just give finish கொடுத்துருங்க. finish கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா group suite டாட் எக்ஸ்எம்எல் இங்கே வந்து கிரியேட் ஆயிருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண போறேன். இதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலா. ஓகேங்களா, just remove it and then you can remove this thing as well. ரிமூவ் பண்ணீங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எனக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெஸ்ட் கேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா, யூ கேன் ஆட் லைக் verbose is going to drill informations. can give 10 கொடுங்க and then here can give verbose 7 கொடுத்துங்க. டெஸ்ட் கேஸ் லெவலில் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும். give 7. now what I going to do, I going to use a groups ஒரு டேக் யூஸ் பண்ண போறேன். இது ஆல்ரெடி எடுத்தது எல்லாமே groups என்ன பண்ணுங்க, you want to use a run tag யூஸ் பண்ணுங்க. எந்த குரூப் ரன் பண்ணணும், குரூப்ஸ்குள்ள எந்த குரூப் ரன் பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப் ரன் பண்ணணுமா, இல்லைன்னா வந்து ரெக்ரெஷன் குரூப் ரன் பண்ணணுமா, இல்லைன்னா சாண்டி ரன் பண்ணணுமா, ஸ்மோக் ரன் பண்ணணுமா, இது மாதிரி வந்து குரூப்ஸ் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு டெஸ்ட் மெத்தட்லையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ப்ரொவைட் த நேம், இன்க்ளூட் யூஸ் பண்ணுங்க. இன்க்ளூட் நேம் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, என்ன குரூப் நீ ரன் பண்ண போற, ஆக்சுவலா என்ன குரூப்பை நீ ரன் பண்ண போற. அப்போ வந்து எனக்கு வந்து என்ன குரூப் தெரியல ஆக்சுவலா. அப்போ என்ன பண்ணுங்க, கோ டு சர்ச் ஃபிளைட்ஸ் போங்க. இருக்கா பாருங்க, சர்ச் ஃபிளைட்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, இருக்கா சர்ச் ஃபிளைட்ஸ்ல பாத்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க ராஜா. சர்ச் ஃபிளைட்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு இங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஆக்சுவலா. I close this thing, close this one as well, close this one, சேவ் பண்ணிடுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இது வந்து என்னோட ஒரு டெஸ்ட் கேஸுங்க ஆக்சுவலா. ஓகேங்களா, சர்ச் ஃபிளைட்ஸ் பேஜ் டெஸ்ட் இருக்கு. இதில் ஒரே ஒரு டெஸ்ட் கேஸாக இருக்கா. அப்போ இது எடுக்க தேவையில்லை ஆக்சுவலா. எனக்கு 2 டெஸ்ட் மெத்தட் வராமல் எடுத்துக்கங்க. தென் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கோ டு அவர் டெஸ்ட் கேசஸ், சைன் இன் பேஜ் டெஸ்ட் எடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு பார்த்துலாமா. இதில் என்ன குரூப்ஸ் இருக்குன்னு பார்த்துலாமா, பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸில் எந்த குரூப்புமே இல்லையா, குரூப் ஆட் பண்ணிக்கலாமா, குரூப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, குரூப்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் ஆட் பண்ணிடுங்க. ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் பண்ணிட்டீங்களா, இது ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்துலாமா. இது என்ன குரூப்னு பார்த்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் டெஸ்ட் தான். ஓகேங்களா, ட்ராவல் உங்க செக் பண்ணுறீங்க, இதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் டெஸ்ட் தான். அப்போ என்ன பண்ணுங்க, குரூப்ஸ் ஆட் பண்ணுங்க. ஜஸ்ட் கோ டு ஹியர், சேஞ்ச் குரூப்ஸ்னு ஆட் பண்ணிட்டு ஈக்குவல் டு என்ன குரூப் இது, இதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஓகே, தட்ஸ் இட். நவ கம் டு தி தேர்ட் டெஸ்ட் கேஸ். சரி, இது ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணிப்பேன், ஆஸ் வெல் என்ன பண்ணிப்பேன், ரிக்ரெஷன் யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த இது ஓகேங்களா, நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டெஸ்ட் கேஸை ஃபங்க்ஷனலுக்கு யூஸ் பண்ணிக்க போறேன், as well as I going to use for regression as well. அப்ப என்ன பண்ணுங்க, பட்டர்ஃப்ளை பேக்கெட் தரணும். ஆக்சுவலா மோர் தென் ஒன் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா யூ ஹாவ் டு கிவ் இந்த பட்டர்ஃப்ளை பேக்கெட் ஒரு அரே மாதிரி தரணும் ஆக்சுவலா. ஓகேவா, okay, now I going to use this for regression suite as well. Okay, now come to third test case. Come to the third test case. Where is the third test case? Yeah,
இது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை சைன் பேஜ் டெஸ்ட். ஓகேங்களா, சைன் பண்ண போறீங்க. இது வந்து ஒரு ஸ்மோக் டெஸ்டிங். ஆக்சுவலா ஸ்மோக் டெஸ்டிங். அப்ப என்ன பண்ணுங்க, குரூப்ஸ்ல போயிட்டு in groups you can change. என்னங்க பண்ண போறீங்க, ஸ்மோக் டெஸ்டிங். அது ஒன் வேல்யூ இருந்தா என்ன பண்ணுங்க, குளுக்கோஸ் தாங்க. மோர் தென் வேல்யூஸ் இருந்தா அரேஸ் தரணும். யூ ஹேவ் டு யூஸ் அ பட்டர்ஃப்ளை பிராக்கெட்ஸ். நான் ஸ்மோக் யூஸ் பண்ணிக்க போறேன், as well as ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் யூஸ் பண்ணிக்க போறேன். கமா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, this is butterfly brackets. Okay, fine. சி கரெக்டான இது கொடுங்க. ஓகேங்களா, தப்பா கொடுத்தாங்க. ஃபங்க்ஷனல். ஓகேங்களா, எஃப் கேப்ல இருக்கா, அதே மாதிரி இங்க என்ன இருக்கணும், டாப் மோஸ்ட் டெஸ்ட் கேஸும் டெஸ்ட் மெத்தடும், சாரி நாட் டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் மெத்தடும் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் தான் இருக்கணும். ஓகே, யா ஃபங்க்ஷனல் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். பண்ணிடலாமா பாஸ்கர், சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம். ஜஸ்ட் தட்ஸ் இட். என்ன பண்ணுங்க, ஸ்மோக்னு கான்ஃபிகர் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் கான்ஃபிகர் ஸ்மோக்னு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மோக் டெஸ்ட் கேஸ் மட்டும் ரன் ஆகும். உங்களுக்கு ஸ்மோக் டெஸ்ட் கேஸ் மட்டும் ரன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி என்டர் அடிச்சிருங்க. என்டர் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈஸியா தெரியும். நான் வந்து ஸ்மோக் மட்டும் ரன் பண்ண போறேன். அப்போ வெறும் சைன் இன் பேஜ் மட்டும் ரன் பண்ண போறோம்னு அர்த்தம். ஓகேவா, நான் செட் பண்ணியாச்சு. வேக்கெட் பாஸ்கர் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியலையா? அவ்வளவுதான், கிளாஸ் யூஸ் பண்ணணும். கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா com.travel.qa ஃபங்க்ஷன் இருக்கு, சைன் பை டெஸ்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேம்குள்ள எனக்கு இந்த ஸ்மோக் குரூப் மட்டும் ரன் ஆகும். ஸ்மோக் குரூப் என்ன குரூப், ஒரே குரூப் தான் இருக்கு. ஆக்சுவலா சைன் மட்டும் நடக்க போகுது. ஓகேங்களா, ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் ரன் திஸ் ஸ்மோக் suit.xml. ஓகேங்களா, இது ஸ்மோக் சூட்டா, இருங்க, குரூப் சூட்டுங்க, சாரி குரூப் சூட்டை ரன் பண்ணுங்க. ரன் அஸ் டெஸ்ட் சூட் ரன் பண்ணுங்க. இப்போ எனக்கு என்ன நடக்கணும், ஸ்மோக்குக்கான குரூப்ஸ் மட்டும் ரன் ஆகணும். ஏன் ரன் ஆகலை? ஓகே, என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இருக்கான். ஓகேங்களா, பாத்தீங்கன்னா இதுல வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இருக்கான், அதை செக் பண்ணிடணும். டிபெண்ட்ஸ் ஆன் இருந்தால் ஒர்க் ஆகுது ஆக்சுவலா. ஓகேங்களா, குரூப்ஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த டிபெண்ட்ஸி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, செக் பண்ணிடலாமா. we have depends on. depends on-னா இங்க பாருங்க, இங்க எழுதிருப்பேன் ஆக்சுவலா, டிபெண்ட்ஸ் ஆன் போட்டிருப்பேன். ஓகேங்களா, எனக்கு வந்து இது ரன் ஆகணும். ஆக்சுவலா இதை டிபெண்ட் பண்ணிருக்கு ஏதோ, பாப்போமா. ஜஸ்ட் ஹிட் என்டர். ஓகேங்களா, இதுல வந்து எதுவுமே டிபெண்ட்ஸ் ஆன் இல்லை. ஓகே, பாருங்க, டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் இருக்கு, தெரியுதா? டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் சைன் அப் பேட் டெஸ்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த டெஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கு, நம்ம இதான் ரன் பண்ண போறோம் ஆக்சுவலா. ஓகேங்களா, நம்ம வந்து ஸ்மோக் டெஸ்டிங் ரன் பண்ண போறோம், ஸ்மோக் குரூப் ரன் பண்ண போறோம். ஆனா இதுல டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு என்ன ஆகாது, அந்த டிபெண்டன்சி ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா, ஷோ கன்சோல் போங்க, see the error message depends on. ஓகேங்களா, ஒன் டிராவல் லோகோ இமேஜ் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை ரன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது மாதிரி நீங்க வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த டெஸ்ட் கேஸையும் ஸ்மோக் மாத்தி விட்டுருங்க. ஓகேங்களா, ஸ்மோக் மாத்தி விட்டுருங்க. ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் சேஞ்ச் த குரூப் அஸ் ஸ்மோக். ஏன்னா இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், இது ரன் ஆகும். ஏன்னா பிகாஸ் we have depends on methods. இந்த மெத்தட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ரன் ஆகும்னு சொல்லிட்டு டிபெண்ட் பண்ணுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணுங்க, இங்கேயும் ஸ்மோக் மாத்திட்டேன். now I going to run this xml one more time. just run as. இப்போ பாத்தீங்கன்னா அது வேற ஒரு டிபெண்ட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். let's see.
ரன் ஆயிட்டு இருக்கா. ஓகே, டோட்டல் டெஸ்ட் ரன்ஸ் 2, பாஸ் 0, ஃபெயில்ஸ் 1, ஸ்கிப் 1. ஏன் எனக்கு ஃபெயில் ஆகுது? வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். வெரிஃபை சைன் பேஜ் டெஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆர் நாட் சக்சஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட். ஓகே, இது ஃபெயில் ஆயிடுச்சாம். ஒன் டிராவல் லோகோ மீட்டர்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சாம். அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. லெட்ஸ் செக் ஆன் த ஒன் டிராவல். பார்த்துடலாமா? ஒன் டிராவல் எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஒன் டிராவல் இமேஜ் டெஸ்ட் ஒன் டிராவல் இருக்கு. ஓகே, இது ரன் பண்ணிருக்கா? ஓகே, there is so much dependencies are there. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது ரன் பண்ணிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஸ்மோக் இருக்காது ஆக்சுவலா. ஓகே, இது என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் we can do இதையும் ஸ்மோக் மாத்திடலாமா? use butterfly brackets. Now you can run your XMLs. Run ஏன் ஃபெயிலியர் நடக்குது? Why the fail is happening? Why is getting null pointer exception? Why are you getting null pointer exception on travel logo test? One minute. This conference will now be recorded. Now I am running the ஸ்மோக் சூட் ரன் பண்றேன். ஓகேங்களா, ஸ்மோக் குரூப்ஸ் ரன் பண்றேன். நாட் ஸ்மோக் சூட், ஸ்மோக் குரூப்ஸ் ரன் பண்றேன். ஸ்மோக் டெஸ்ட் கேஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரன் ஆகணும் ஆக்சுவலா எனக்கு. ஓகேங்களா, அப்ப பாத்தீங்கன்னா என்னோட டெஸ்ட் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா I given here groups equal to functional test case smoke கொடுத்திருக்கேன். இந்த டெஸ்ட் கேஸ் டெஸ்ட் மெத்தட் சாரி இந்த டெஸ்ட் மெத்தடை ஃபங்க்ஷனல் டெஸ்ட் மெத்தடுக்கும் ஃபங்க்ஷனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மோக் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மெத்தட், இதுவும் பாத்தீங்கன்னா குரூப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்ட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மோக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஒன் இதுல பாத்தீங்கன்னா வந்து இதுல பாருங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இதுல டெஸ்ட் மெத்தட் இருக்கு. இதையும் என்ன பண்ணலாம், நீங்க ஸ்மோக் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்ரெஷனுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, as well as see here fourth test is going to be இதுவும் என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து நான் என்ன பண்ணலாம், குரூப் ஆட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, குரூப்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இதையும் நீங்க ஸ்மோக் ஆட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்ரெஷனுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். Now what I going to do, இந்த குரூப் சூட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என் குரூப் ஸ்மோக் மட்டும் தான் ரன் ஆகணும். இந்த கிளாஸ்ல சைன் பை டெஸ்ட் கிளாஸ்ல ஸ்மோக் குரூப்ஸ் மட்டும் தான் ரன் பண்ண போறேன். If you want run functional, you can change here as functional change பண்ணிக்க வேண்டியதான். You can change this functional மாத்தீங்க. Okay, and then if you want to run regression, you can add one more include. இங்க பாருங்க, எனக்கு வந்து ஃபங்க்ஷனல் ரன் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், இங்க you can add one more include tag, you can change this functional change பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஃபங்க்ஷனல் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஸ்மோக் ரன் ஆகும், ஃபங்க்ஷனல் டெஸ்ட் கேஸும் ரன் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா whenever I'm running I'm getting the exception. What exception it is? I'm getting null pointer exception. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைன் பேஜ் டைட்டில் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா இது ஒரு டெஸ்ட் மெத்தட், இதுல null pointer exception அடிக்குது. ஏன் அடிக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, now go to your test cases, go to test method. இந்த டெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா sign up page addressல it's throwing the null pointer exception. ஓகேங்களா, null pointer exception அடிக்குது. இதுல வந்து ஏன் null pointer அடிக்குது அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா இதுல வந்து குரூப்ஸ் வந்து ஸ்மோக் இருக்கு. ஆக்சுவலா குரூப்ஸ் வந்து என்ன இருக்கு உங்களுக்கு ஸ்மோக் இருக்கு. இது ரன் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து லைன் கால் பண்ணும். கால் பண்ணும்போது இட் வில் கிளிக் ஆன் த வேலிடேட் சைன் பை டேட்ல உள்ள போகும். போவதுன்னா டிரைவர் டாட் கெட் டைட்டில் இருக்கு. ஓகேங்களா? டைட்டில் எடுக்க செக் பண்ணுது. டைட்டில் எடுக்க முடியல. இட்ஸ் த்ரோயிங் நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் பிகாஸ் டிரைவர் இஸ் நல். டிரைவர் என்ன நல் இருக்கு. ஏன் நல் வருது அப்படின்னா உங்களோட பிஃபோர் மெத்தடும் பிஃபோர் சுட்டும் ரன் ஆக மாட்டேங்குது. whenever running groups only this particular test method is running. இது மட்டும் ரன் ஆகிறதால உங்க டிரைவர் வந்து நல் வருது. இட்ஸ் த்ரோயிங் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். அப்போ வந்து என்ன ரன் ஆக மாட்டேங்குது, பிஃபோர் சூட்டர் ரன் ஆக மாட்டேங்குது, பிஃபோர் மெத்தட் ரன் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்கலாம் வந்து சார் டெஸ்ட் என்ஜின் ஆண்டர்ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஃபோர் சூட்டர் ரன் ஆகணும், பிஃபோர் மெத்தட் ரன் ஆகணும் கேட்டீங்கன்னா ஆமா அப்படியே ரன் ஆகும். பட் whenever running in groups that particular test method is running. எதெல்லாம் வந்து ஸ்மோக் இருக்கோ, எதெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கோ அது மட்டும் தான் ரன் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட் we can do இந்த பிஃபோர் சூட்ல பாத்தீங்கன்னா we have various attributes, right? என்ன பண்ணலாம், always run equal to தரலாமா, always run equal to true. always run equal to true கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டெஃபினட்டா ரன் ஆகும். ஓகேங்களா? எது ரன் ஆகுதோ இல்லையோ, இஃப் எனி டிபெண்ட் மெத்தட்ஸ் ரன்னிங் ஆர் நாட் இட் won't consider. இது வந்து ரன் ஆயிடும். தட்ஸ் வாட் யூ கிவிங் ஆல்வேஸ் ரன் ஈக்குவல் ட்ரூ. ஓகேங்களா? இது எங்க யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா பிஃபோர் சூட் யூஸ் பண்ணலாம், பிஃபோர் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பிஃபோர் டெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனா பிஃபோர் குரூப்ஸ்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு, அதுல மட்டும் யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? பட் யூ கேன் யூஸ் பிஃபோர் சூட், பிஃபோர் டெஸ்ட், பிஃபோர் டெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், பிஃபோர் டெஸ்ட் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது என்ன ஆகும்னா என்ன மெத்தட் ரன் ஆனாலும் பரவாயில்ல, இது ரன் ஆயிடும். ஆக்சுவலா if any other method is running or not it won't consider, it will run. That's why given always run equal to true. ஓகேங்களா? இது கொடுக்கலாம். பிஃபோர் சூட்லயும் கொடுத்துருங்க, as well as you can give the before method as well. always run equal to true. groups ரன் பண்ணும்போது இது ரெஃபரண்டா கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா பிஃபோர் சூட்டும் பிஃபோர் மெத்தடும் ரன் ஆகும். if any other dependent method is getting fail also it will run. ஓகேங்களா? in case before should fail ஆனா கூட before method run ஆகும் because we given always run equal to true. okay, and then I going to implement one more attribute. இதுல பாத்தீங்கன்னா inherit groups. inherit groups ஒன்னு இருக்கு. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன். என்னென்னலாம் நீங்க அட்டெஸ்ட்ல யூஸ் பண்ணீங்களோ, அட்டெஸ்ட்ல என்னென்ன குரூப்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அத இது இன்ஹெரிட் பண்ணிக்கும். நீங்க சொல்லலாம் ஏன்னா இன்ஹெரிட்னா புரியுதா, இன்ஹெரிட்னா என்ன அர்த்தம், நீங்க அட்டெஸ்ட்ல என்னென்னலாம் குரூப்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அந்த குரூப்ஸ்லாம் என்ன பண்ணிக்கும்னா இது இன்ஹெரிட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? இன்ஹெரிட் குரூப்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிஃபோர் சூட் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா எனக்கு இந்த அட்டெஸ்ட்ல என்னெல்லாம் குரூப்ஸ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீ என்ன பண்ணு, இன்ஹெரிட் பண்ணு. ஓகேங்களா? இன்ஹெரிட் பண்ணுனா அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் இன்ஹெரிட்டன்ஸ். யூ ஹேவ் டு அலோகேட் சம் மெமரி. ஓகேங்களா? இன்ஹெரிட் குரூப்ஸ் கொடுத்துருங்க, இங்கேயும் கொடுத்துருங்க. இது தரணும் அவசியம் கிடையாது, பட் இட் வில் ரன். பட் anyhow we can try inherit groups. inherit groups equal to true. true கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபைன். now I am going to run the group of test case பண்ண போறேன். குரூப்ஸ்ல போயிட்டு run as டெஸ்ட் ஷூட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு நல் பாயிண்டர் எக்ஸ்பிரஷன் அடிக்காது. ஓகேங்களா? எதெல்லாம் குரூப்ஸ் இருக்கோ இப்போ அதெல்லாம் ரன் பண்ண போகுது. the author is Cedric Bust. now it's running. வேக்ஸ் ரன் ஆகுதா, நல் பாயிண்டர் அடிக்கல. ஓகேங்களா? ஏன்னா பிஃபோர் சூட் ரன் ஆகுது, பிஃபோர் மெத்தட் ரன் ஆகுது because given always run equal to true. always run equal to true. now you can see your smoke testing groups is running. வேக் ரன் ஆகுதா இல்லையா? yes sir, running sir. running. see நிறைய பேர் டெஸ்ட் குரூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா they are categorized in several groups: smoke testing, functional testing, regression testing,
இது மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, கேட்டகரைஸ் பண்ணிப்பாங்க, அந்த குரூப்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஓகே, now you can see, enter the password. ஓகே ஃபைன். என்ன ஆயிடுச்சு, என்னங்க ஆயிடுச்சு, ஸ்மோக் ரன் ஆயிடுச்சா? 3 runs, 3 passes, fail is 0 and skip is 0. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, ஆஃப்டர் சூட் எல்லாம் நீங்க மாத்தணும். ஆக்சுவலா என்ன மாத்தணும் தெரியுமா, என்ன சார் மாத்துறீங்க, ஆஃப்டர் மெத்தட் சூட்ல என்ன மாத்தணும், what you have to do, always run equal to true அப்படி மாத்தி விடுங்க. இதுல என்ன பண்ணுங்க, ஆஃப்டர் சூட்லயும் அதுதான் ப்ரௌசர் க்ளோஸ் ஆக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see, always run equal to true. ஓகேங்களா? இப்போ திரும்பி ரன் பண்ணுங்க, ப்ரௌசர்லாம் க்ளோஸ் ஆகும் ஆக்சுவலா. ஓகே, now run again the group suite, run as TestNG suite. Okay, sign in, Cloudflare Technologies, sign in ஆயிடுச்சா? ஃபைன், இட்ஸ் ஜெனரேட் ரிப்போர்ட் as well. ஓகேங்களா? அப்போ ஆல்வேஸ் ரன் ஈக்குவல் ட்ரூ எவ்வளவு பாருங்க. ஓகேங்களா? புக்ஸ் ரன் பண்ணும்போது டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணுங்க, பிஃபோர் சூட், பிஃபோர் மெத்தட், ஆஃப்டர் மெத்தட், ஓகேங்களா? ஆஃப்டர் சூட்லாம் என்ன பண்ணணும், ஆல்வேஸ் ரன் ஈக்குவல் ட்ரூ கொடுத்துருங்க. உங்களோட இது வந்து இண்டிபெண்டா ரன் ஆகும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் சூட்றது என்னது, எந்த டேக் கொடுத்தீங்களோ அந்த டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகுமே தவிர பிஃபோர் சூட்டும் பிஃபோர் மெத்தட் ரன் ஆகாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆல்வேஸ் ரன் ஈக்குவல் ட்ரூ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இண்டிபெண்டா ரன் ஆகும். ஓகேங்களா? உங்களோட குரூப்ஸ் கால் ஆகிறது முன்னாடி என்ன ஆகும், பிஃபோர் சூட்டும் ரன் ஆயிடும், பிஃபோர் மெத்தடும் ரன் ஆயிடும். ஆஃப்டர் யுவர் குரூப்ஸ் this after method after suit will run because I given always run equal true கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? don't give it false. false கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, ரிப்போர்ட்ஸ்ல வந்து என்டெஸ்ட் நடக்காது. as well as இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா டைரக்ட் குவிட் ஆகாது ஆக்சுவலா. ஓகே, this is how you have to run your groups. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், you can change functional மாத்திக்கலாம், you can change regression. For example, if you want to do both smoke and function கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன சார் பண்ணணும் பிரகாஷ் சார், I want to run both smoke and functional, what I have to do, என்ன பண்ணணும், groups add பண்ணும். groups add பண்ணணுமா, சொல்லுங்க பார்க்கலாம், புரியல எனக்கு என்ன சொன்னீங்க. எனக்கு வந்து ஸ்மோக் டெஸ்டிங் ரன் ஆகணும், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ரன் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும் சார், அதை காப்பி பண்ணி கீழே போட்டு ஸ்மோக்குன்ற ஃபங்க்ஷன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுமா, காப்பி பேஸ்ட் எழுதணுமா, என்ன காப்பி நோ பண்ணி சார், பேஸ்ட் பண்ணணும், மேல இருக்கிற மேக் சொல்லாதீங்க, include tag போடணும், include tag போடுங்க, say the name, why saying above அப்படி சொல்லாதீங்க, லேமன் பேசாதீங்க முதல்ல. ஓகே ஓகே. If you want to exclude my smoke testing, what I do, எனக்கு வந்து ஸ்மோக் ரன் ஆகக்கூடாது, ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகணும், என்ன பண்ணணும், we can include exclude tag, எக்ஸ்க்ளூட் டேக் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி ஃபங்க்ஷனல் எக்ஸ்க்ளூட் பண்றேன் பாருங்க, எக்ஸ்க்ளூட்னு போடணும். ஓகேங்களா? தட்ஸ் இட். இது மாதிரி என்ன பண்ணணும், நிறைய குரூப்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம், ஸ்மோக் ரன் பண்ணலாம், ஃபங்க்ஷன் ரன் பண்ணலாம், இது மாதிரி ஒரே குரூப்ஸ் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ டு. அது பார்த்தீங்கன்னா சில கேட்பாங்க, சார் எனக்கு வந்து ஒரு கிளாஸாக கொடுத்தீங்க கேட்டீங்கன்னா யூ கேன் ஆட் மல்டிபிள் கிளாஸஸ். ஓகேங்களா? இதுல என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் நேம் கொடுத்துட்டு வேற கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, யூ கேன் ரன் ஆல் தி ஸ்டப்ஸ், யூ கேன் ட்ரை ஆன் திஸ். நான் வந்து என்ன ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து CI/CD பெர்ஃபார்ம் பண்ண போறோம், கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் யூசிங் ஜென்கின்ஸ். ஓகேங்களா? டிப்ளாய் பண்ண போறது இல்லை,
but I going to perform the continuous integration using Jenkins. Continuous integration நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட் ஃபைல் கிரியேட் கிரியேட் பண்ணி அந்த பேட் ஃபைல் மூலமா என்ன பண்ணலாம்னா உங்க அப்ளிகேஷனை ரன் பண்ண வைக்கலாம். இல்ல என்ன அப்படின்னா மேவன் பில்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஐ எம் நாட் கோயிங் டு கிரியேட் எனி பேட் ஃபைல் கிரியேஷன் as of now. In next frameworks, hybrid frameworks are going to use a bad file creation. For this framework, I going to use the maven build use பண்ணி நான் ட்ரிகர் பண்ண வைக்க போறேன். ஓகேங்களா? பிஃபோர் தட் ஓகேங்களா அந்த மேவன் பில்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்ல போறேன். ஆக்சுவலா எஸ்ஆர்சி மென்ஜில் போனீங்க அப்படின்னா யூ ஹாவ் த எக்ஸிகியூஷன் இன்ஜின் இருக்கு. ஓகேங்களா? ஐ வில் ரீஃபேக்டர் த நேம் 1 minute ரீநேம் பண்ணிக்கிறேன். ரன் டெஸ்டிங் ஷூட்ஸ் இருக்கா? இந்த ரன் டெஸ்டிங் ஷூட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களால எக்ஸ்எம்எல்ல ரன் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? யூ கேன் see here in the I'll remove all the stuffs. இதெல்லாம் ரிமூவ் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து கிளாஸ் பேர் வந்து என்ன தெரியுதா? ரன் டெஸ்டிங் ஷூட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இருக்கு. நான் வந்து TestNG ரன்னர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லிங்க் லிஸ்ட்ல எல்லா XML ஃபைலையும் ஆட் பண்ணிக்கிறேன். I going to add all the XML files. You can see here main.xml ஃபைல் இருக்கு. அது மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட லிங்க் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு அந்த வந்து சூட் ஃபைல்ஸ்ன்ற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன பண்றேன் ரன்னர்ல டெஸ்ட் சூட்ஸ்ல என்ன பண்றேன்னா லிங்க் லிஸ்ட்ல எவ்வளோ XMLs இருந்ததோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் சூட்ஸ்ல ஆட் பண்ணிட்டு தென் ஐ எம் ஃபைனலி ரன் ஒரு மெத்தட் இருக்கு. ரன்னர்ல ரன் மெத்தட் யூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா அந்த XML என்னென்ன இருக்கோ சூட் XML என்ன இருக்கோ ஒன்னா ரன் ஆகும். வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் a TestNG ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா லிங்க் லிஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. லிங்க் லிஸ்ட் பேரண்ட் இஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான். ஓகேங்களா? தென் கிரியேட் a லிங்க் லிஸ்ட் ஆப்ஜெக்ட். ஆஃப்டர் தட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சூட் ஃபைல்ஸ் எப்பவுமே லிங்க் லிஸ்ட் நம்ம ஆட் யூஸ் பண்ணுவோம். ஆர்எல் லிஸ்ட் நம்ம ஆட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஆட் யூஸ் பண்ணி அந்த XML எங்க இருக்கோ அதோட பாதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க XML ஆட் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்க மல்டிபிள் XMLs ஆட் பண்ணலாம். பிரகாஷ் புரியுதா? ஆட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் மெயின் சூட்.xml வச்சிருக்கேன். ஆக்சுவலா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்சி மெயின் பாத்தீங்கன்னா சூட்ஸ்குள்ள மெயின் சூட்.xml இருக்கும். ஓகேங்களா? இதுல என்ன ரன் ஆக போகுதுன்னு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட சூட் ஃபைல்ஸ். ஒரு சூட் ஃபைல்ஸ்குள்ள மல்டிபிள் சூட் ஃபைல் இருக்கலாமா? சொல்லுங்க. ஒரு சூட் ஃபைல்ஸ்குள்ள மல்டிபிள் சூட் ஃபைல் இருக்கலாமா இல்லையா? we have சூட் ஃபைல்ஸ். பிரகாஷ் ஒரு क्वेश्चन கேட்டாரு. ஆஃப்டர் டேக்கிங் ஆல் தி ஸ்டப்ஸ் நான் ஃபுல்லா 2 months ஃபுல்லா எடுத்தேன். கேட்டாரு சூட் ஃபைல்ஸ் யூஸ் பண்ண கேட்டாரு. எனக்கு இந்த XML 1 by 1 ரன் பண்ண வைக்கணும். ஐ வாண்ட் ரன் மை ஸ்மோக் டெஸ்டிங் சூட் ரன் பண்ண வைக்கணும். அப்புறம் ஃபங்க்ஷன் ரன் பண்ண வைக்கணும். இது மாதிரி எல்லா XMLையும் ஒரு XML கால் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் நீங்க? you have to use சூட் ஃபைல்ஸ். அப்போ என்ன பண்ணலாம்னா இது நீங்க ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த சூட் ஃபைல் கால் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சூட் ஃபைல் கால் ஆகும். பிரகாஷ் புரியுதா? புரியுதா இல்லையா? புரியலையா? ஓகே. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா we have different suits. functional suit, group suit, main suit, retrieve fail suit, run package suit, smoke suit னு இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி இந்த ஒரு சூட்டையும் நான் வந்து ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர்ல ரன் பண்ணும் அப்படின்னா நான் வந்து preserve order கொடுத்துட்டு இந்த சூட் ஃபைல்ஸ்குள்ள இந்த சூட் ஃபைலை கொடுத்துருவேன். புரியுதா? கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மோக் சூட் எனக்கு ரன் ஆகும். தெரியுதா? அப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் சூட் ரன் ஆகும். சூட்ன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் டெஸ்ட் கேசஸ். ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுதான் என்னோட மெயின் சூட். இந்த மெயின் சூட்ல பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு வேணுமானாலும் நான் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஐ கேன் கான்ஃபிகர் ஆல் சூட்ஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். as of now I kept only 2 suits. one is smoke suit, another one function suit கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா என்னோட மெயின் மெத்தட் மூலமா என்ன பண்றேன்? I want to run this main suit.xml ரன் பண்ணணும். ஓகேங்களா? என்னோட மெயின் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மெயின் suit.xml ரன் பண்ணணும். தெரியுதா? அப்ப என்ன பண்ணுங்க?
ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி லிங்க் லிஸ்ட்ல வந்து இந்த சூட் ஃபைல்ஸ் ஆட் பண்ணிட்டு தென் ரன்னர் கூட என்ன பண்ணுங்க செட் பண்ணுங்க உங்க டெஸ்ட் செட் பண்ணிட்டு தென் யூ கேன் யூஸ் ரன்னர் டாட் ரன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரன் ஆகும் ஓகேங்களா. இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலா. எவ்ரி ஒன் ஃபேசிங் திஸ் ப்ராப்ளம் ஓகேங்களா. தோஸ் ஹூ ஆர் யூசிங் திஸ் மெயின் மெத்தட் யூஸ் பண்ணி யாரெல்லாம் எக்ஸாம் கிரியேட் பண்றாங்களோ இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் கோ டு ரன்னர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அடிக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் ரன் திஸ் மெயின் மெத்தட் ரன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இட் வில் கோயிங் டு த்ரோ தி எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போகுது ஓகேங்களா. இருங்க த்ரோ ஆகலையே, இருங்க 1 மினிட் வரேன் இருங்க. ரன் ஆகுதா? காமெடியா இருக்கு. ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் எக்ஸெப்ஷன்ஸ். வெயிட் பண்ணுங்க. ரன்னர்ஸ் நான் எக்ஸெப்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரன் டெஸ்ட் சூட்ஸ் அப்படிதான் இருக்கு. ஓகே ஒன் பண்றேன் இருங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் கொடுத்து ஓகே ஜாப் லிஸ்ட் ரன் பண்றேன். ஓகே ரன் பண்ணுவோம். ஐ எம் லுக்கிங் ஃபார் ஒன் எக்ஸெப்ஷன். ஓகே ரன் ஆகுதா? ஓகே லெட் இட் பி. ஓகே இப்போ வந்து இந்த 2 சூட்டும் ரன் ஆகும் பார்க்கலாமா. 2 சூட்டுமே ரன் ஆகணும். கிளவுட் ஃபை டெக்னாலஜிஸ் லாகின் ஆகுது. ஓகே ரெண்டாவது இது வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் ஆயிடுச்சு. நான் செகண்ட் சூட் இஸ் ரன்னிங். பிரகாஷ் பாத்தீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் சூட் ரன் ஆகி முடிஞ்சு போச்சு. எஸ் சார். நான் ரன் as செகண்ட் per சூட் ரன் புதுசா order. பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஒரு மெமரி அவுட் எக்ஸெப்ஷன் அடிக்கும் அது பார்த்துட்டு இருக்கேன். வரமாட்டேங்குது, நேரத்தை வரமாட்டேங்குது. ஓகே ஓகே செகண்ட் சூட் ரன் ஆயிடுச்சா பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. எப்பவுமே ஆல்வேஸ் ரெண்டு ட்ரூ கொடுத்துருங்க ஓகேங்களா. ட்ரூ கொடுத்தா பெட்டரா இருக்கும் ஆக்சுவலா. ஆல்வேஸ் ரெண்டு ட்ரூ கொடுங்க. ஓகே இதுல என்ன நடந்துட்டு இருக்கு? லாகின் ஆயிடுச்சு, சைன் அவுட் ஆகுது. ஓகே ஆயிட்டு போகுது. ஓகே ஓகே இட்ஸ் டூயிங் த ஸ்மோக் டெஸ்டிங் பண்ணுது ஓகேங்களா. மல்டிபிள் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணும்? 11 கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 11 யூசர் நேம்ஸ் அண்ட் 11 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். இட்ஸ் டூயிங் த வேலிடேஷன் யூசிங் டேட்டா ட்ரிவன் அப்ரோச். டேட்டா ப்ரொவைடர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது? உங்களுக்கு வந்து கரெக்ட் யூசர் நேம் இன்வாலிட் பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணுது. லெட் தெம் ரன். இது இன்வாலிட் பாஸ்வேர்ட் வந்திருக்கா? ஓகே வந்திருக்கு. சூப்பர். பிரகாஷ் என்ன எதுக்காக பண்றேன்னு தெரியுதா? ஏன் வந்து ஒரு மெயின் மெத்தட்ல என்னோட சூட்டை கால் பண்ண தெரியுதா? இஃப் யூ ஆர் பில்டிங் எனி ஊபர் ஜார் பில்ட் பண்றீங்க ஆர் யூ ஆர் பில்டிங் சம் ரன்னப் ஜார் பில்ட் பண்றீங்க, அந்த ஜார் டபுள் கிளிக் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகணும்? ஜாரை டபுள் கிளிக் பண்ணா என்ன ஆகணும்? அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும். அப்போ அப்ளிகேஷன் என்ன இருக்கணும்? டெஃபினட்டா
மெயின் மெத்தட் இருக்கணுமா இல்லையா? எஸ் சார். கண்ணன் ஒரு ரன்னபிள் ஜாரை டபுள் கிளிக் பண்ண என்ன ஆகணும்? ரன் ஆகணும். ஓகேவா? அப்போ அந்த அப்ளிகேஷன் மெயின் மெத்தட் டிஃபரெண்டா இருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் நான் ஒரு மெயின் மெத்தட் எழுதி அதுல என்னோட எக்ஸ்எம்எல்ஸ் மெயின் சூட் எக்ஸ்எம்எல்ன்றது சூட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த எல்லா சூட்டையும் என்ன பண்றேன் மெயின் சூட் எக்ஸ்எம்எல் கான்ஃபிகர் பண்ணி அந்த மெயின் சூட் எக்ஸ்எம்எல் நான் என்ன பண்றேன் மெயின் மெத்தட் மூலமா கால் பண்றேன். ஏன்னா யூ கேன் பில்ட் ஊபர் ஜார் பில்ட் பண்ணலாம், ரன்னபிள் ஜார் பில்ட் பண்ணலாம். பில்ட் பண்ணி என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகணும், ரன் ஆகணும், உங்க அப்ளிகேஷன் ரன் ஆகணும். ஓகேங்களா? Some peoples for deployment they will use jars. Some peoples they will use Maven to build the jar. ஓகேங்களா? Maven மூலமா ரன் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ரன் பண்ணுவாங்க. Maven build யூஸ் பண்ணி they will run the application. Some peoples they will build Uber jar. Uber jar மூலமா என்ன பண்ணுவாங்க, டிப்ளாய் பண்ணும்போது Java if and jar வச்சு டிப்ளாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு அப்ரோச்ல எந்த அப்ரோச், ரெண்டு அப்ரோச்ல எதுனா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து ஜாரை பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணலாம், இல்ல என்ன பண்ணலாம் மேவன் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். திஸ் டைம் ஐ கோயிங் டு ட்ரை வித் மேவன். ஓகேங்களா? ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்ஸ்ல ஜார் பில்ட் பண்ணி பேட் ஃபைல் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன், கால் பண்ண போறேன். To run the test case in a batch, that's why going for the batch files. இதெல்லாம் ஆடியோ எடுக்கலையா, அதெல்லாம் பிரகாஷ் சார் எடுக்கலையா, அதெல்லாம் மெயின் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸை கால் பண்ணது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பண்றோமா? இல்ல சார், பண்ணி TestNG கிளாஸ் வச்சு பண்ணிருக்கோம் சார். 2 times பண்ணிருக்கோம், third time பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? now you can see two suits is running fine. ரெண்டு சூட் ரன் ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து ஒரு சூட் ரன் ஆயிருக்கு, 12 டெஸ்ட் ரன் ஆயிருக்கு, 12 பாஸ் ஆயிருக்கு. as well as report generated for this suit as well as இதுவும் 10 ரன் ஆயிருக்கு. தெரியுதா? you can see 3 runs, failure 0, skip 0. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மெயின் சூட் எக்ஸ்எம்எல் கால் பண்றேன். மெயின் சூட் எக்ஸ்எம்எல் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ரெண்டு சூட் இருக்கு, தெரியுதா? you can add n number of suits நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? you can add all the suits whatever you have seen here எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரன் பண்ண வைக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னால பண்ண முடியுது ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ ஒன்னு பண்ண போறேன். ஆக்சுவலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெயின் மெத்தட் மூலமா நான் வந்து ரன் காமிச்சிட்டேன். இந்த மெயின் சூட்.xml எப்படி வந்து மேவன் பில்ட்ல கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு பாட போறேன். ஓகேங்களா? just go to format.xml. in format.xml you have to configure your main site.xml, then you can easily integrate with your Jenkins integrate பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேவன் பில்ட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க டெஸ்ட் கேஸ் ரன் ஆக வச்சிரும். ஓகேங்களா? now come here, go to இங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்களா, மேவன் ஷோர் ஃபயர் பிளகின் இருக்கா பாருங்க. மேவன் ஷோர் ஃபயர் பிளகின் இருக்கா பாருங்க, இல்லையா? 1 minute, I don't have a Maven Surefire plugin right now. Maven Surefire plugin இல்லையா? Okay, 1 minute wait பண்ணுங்க. This conference will now be recorded. Now we going to use one plugin called, see இதெல்லாம் விட்டுருங்க, build னு ஒரு tag இருக்கும். build ன்றது என்ன தெரியுமா, ஒரு அப்ளிகேஷனை ரன்னபிளா மாத்துறது தான் build னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா build starting டேட் கொடுத்துருங்க, எண்டிங் டேட் கொடுத்துருங்க. plugin management குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா plugins இருக்கும், plugin manage starting tag and then plugin management ending tag. plugins குள்ள we can have multiple plugins இருக்கலாம். ஓகேங்களா? we going to have one plugin, that plugin name is Maven Surefire plugin. the version is 2.1.2 version. in that we have some configuration இருக்கு. configuration பாத்தீங்கன்னா starting tag கொடுத்துருங்க, ending tag கொடுத்துருங்க. in that you have one more tag called suit.xml files and then ending tag suit.xml files இருக்கும். suit.xml filesல suit.xml file இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க என்ன பண்ண தெரியுமா, you have to provide your XML file ப்ரொவைட் பண்ணணும். கொடுத்தீங்க அப்படின்னா இது பில்ட் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷனை ரன்னபிளா மாத்தும். பண்ணும்போது இந்த suit.xml ஃபைல்ஸ்ல என்ன ஃபைல் கொடுத்தீங்களோ அந்த ஃபைலை இது கால் பண்ணிக்கும். புரியுதா? கால் பண்ணிக்கும். ஓகே, now just நீங்க என்ன பண்ணுங்க, உங்க format.xml போயிடுங்க, XML போயிட்டு build எங்க இருக்குன்னு பாருங்க. where is build?
பில்ட் எங்க இருக்கு பாருங்க, இதான் உங்க பில்ட் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா? இது தேவையில்லை. I'll remove these things. பில்ட் எங்க இருக்கோ பிளகின் மேனேஜ்மெண்ட் இருக்கு. பிளகின் மேனேஜ்மெண்ட்ல பிளகின்ஸ் இருக்கு. அப்போ இங்க பிளேஸ் பண்ணிடலாமா? சொல்லுங்க ராஜா பாஸ்கர். பிளகின் மேனேஜ்மெண்ட்ல பிளகின்ஸ் இருக்கு. we have different plugins. compare plugin இருக்கு, assembly plugin எல்லாமே இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, உங்க plugin-ஐ பேஸ்ட் பண்ணிடுங்க. just copy the plugin here. இது வரைக்கும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. we are running the test.xml. சாரி, இதே போயிடுங்க. plugins தேவையில்லை. இருங்க, ஏன் வருது ஆக்சுவலா? ஓகே நான் இது காப்பி பண்ண மிஸ் பண்ணிட்டேங்க. plugin இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? plugins குள்ள we can keep multi plugins. இது ஒரு plugin, இது ஒரு plugin. ஓகேங்களா? Control Shift F கொடுங்க, ஃபார்மட் ஆயிடும். ஓகே, Control Shift F. இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? wait. now in suit XML file, you have to make the changes. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணணும், உங்க சேஞ்சஸ் நீங்க மேக் பண்ணணும். என்ன ஃபைல் தர போறீங்களோ அதை கொடுத்துடணும். ஓகேங்களா, நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. what I going to do, src மேடஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட சாரி இது கிடையாதுங்க. ஆக்சுவலா my project is make my trip form in src மேடஸ் சூட்ஸ் இருக்கு. இதுல மெயின் சூட்.xml பாத்தீங்களா, இதை வந்து ரீஃபேக்டர் பண்ணி just go on to the refactor, rename பண்ணுங்க. சாரி, rename பண்ணி இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணி இந்த சூட் XML ஃபைல் எங்க இருக்கோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் டைப் பண்ணிடலாமா? main suit.xml, main suit.xml. ஓகேங்களா? see, நீங்க கேட்கலாம் வந்து இப்படி மெயின் suit.xml இப்படி கொடுத்தனா இதை பார்த்து எடுத்துக்கணும்னு கேட்கலாம். பார்த்து எடுத்துக்காது. ஏன்னா இந்த மேக் மை ட்ரிப் வெளியில உங்களுக்கு என்ன பண்ணும், டேட்டா எடுத்துக்கும். வெயிட் பண்ணுங்க, இதை எடுத்துறேன். ஆக்சுவலா இங்கே ஒன்று இருக்கா? ஐ வில் ரிமூவ் திஸ் திங். நம்ம ஃபைல் எங்க ஆக்சுவலா எங்க இருக்கு? நம்ம ஃபைல் ஆக்சுவலா எங்க இருக்கு? src மேடஸ்குள்ள சூட்ஸ்குள்ள இருக்கு. கரெக்டா? ஆனா இங்க என்ன பண்றீங்க, டேட்டா மெயின் suit.xml இருக்கு. என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க போய் பார்க்கும், போயிட்டு வெளியில பார்க்கும், வெளியில மெயின் suit.xml இருக்கா கண்ணன்? ப்ராஜெக்ட் உள்ள பாத்தீங்கன்னா மெயின் suit.xml இருக்கு இல்ல. அப்ப என்ன பண்ணணும், டெஃபினட்டா உங்களுக்கு அந்த சூட்டே ரன் ஆகாது. ஓகேங்களா? பாருங்க, இருக்கா பாருங்க, இல்ல. அப்ப என்ன பண்ணணும், நீங்க எங்க இருக்கு? src குள்ள மெயின்குள்ள ரோஸ்குள்ள சூட்ஸ்குள்ள இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து இந்த src மெயின் சூட்ஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை எடுத்துருங்க. ஆக்சுவலா ஓகேவா, லேட்டரா கொடுத்துக்கலாம். remove this thing. $of base directory நினைக்கிறேன். base directory கொடுத்தீங்கன்னா தெரியுதா? $of base directory கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? இருங்க, நான் அடிஷனலா ஒரு இது போட்டேன்னு நினைக்கிறேன். $of base directory கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மேக் மை ட்ரிப் ஃபார்மோட பாத் கொடுத்துரும். புரியுதா பாருங்க? if you give base directory, it will give the path up to this. மேக் மை ட்ரிப் ஃபார்ம் பாத் பாத்தீங்களா, அந்த பாத் வந்து இங்க சப்ளை ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், src மெயின் ரிசோர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும், you have to provide the xml. what's xml? main suit.xml அப்படி கொடுத்துருங்க. இப்படிதான் தரணும். யார் டவுட் இருக்கு? I'll ask questions now. What is base directory? What is base directory? Prakash, I'm asking you, what is base directory? Up to make my trip is a base directory. After that, we have give the info. ஓகேங்களா, மேக் மை ட்ரிப் ஃபார்ம்ன்றது பேஸ் டைரக்டரி. ஓகேங்களா, src குள்ள மெயின் குள்ள ரிஸ்குள்ள சூட்ஸ்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கு, சூட் XML இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் டிக் தி நேம்,
S capsule வரணும். main suit.xml. Okay, that's it. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, just you can do one thing, go to your project workspace. This is my project workspace. இதுக்குள்ள போயிடுங்க. போயிட்டு என்ன பண்ணுங்க, you can do only one thing. ஓகேங்களா, ஆன் பண்ணிட்டு just put cmd here. maven command line யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நான் வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, mvn clean கொடுங்க. clean கொடுத்தாச்சா? now I am deleting the target folder because my previous jars will be placed in this target folder. Now I have cleaned. Another life cycle is mvn clean compile install கொடுங்க. இப்போ எனக்கு என்ன ஆகணும், clean ஆகணும், compile ஆகணும், as well as install ஆகணும். install கூட compile நடந்துரும், but I given like this. இப்போ எனக்கு என்ன நடக்கணும், என் சூட் ரன் ஆகணும். ஆக்சுவலா using maven surefire plugin I can generate the reports, I can able to run my TestNG application ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, சூட் எக்ஸாம்பிள்ஸ் ரன் பண்ண முடியும் with help of maven surefire plugin. okay, now it's running. yeah, compile ஆயிடுச்சு தெரியுதா, 16 source files got compiled and then dot class files kept in this target classes folder. இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா CI கான்ஃபிகரேஷன் பண்றது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா why it's throwing error, this much error, என்ன த்ரோ ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ரிட்ரே அனலைசர் காணுமா, ரிட்ரே அனலைசர் இஷ்யூ இருக்கு. ஆக்சுவலா annotation transformer cannot find symbol. 1 minute. நிறைய இருக்கு ஆக்சுவலா. src main flights page.java run suits.java. ஓகே, இதுல வந்து என்ன ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்க. I understood what problem it is. Go to pom.xml. Go to pom.xml. போயிட்டு உங்களோட TestNG போயிடுங்க. Go to TestNG. இதுல பாத்தீங்கன்னா ஸ்கோப் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா, ஸ்கோப் டெஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட SRC டெஸ்ட் ஜாவாக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். ஓகேங்களா, SRC மெயின் ஜாவாக்கு இந்த TestNG அப்ளை ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்னா, எல்லாத்துக்கும் அப்ளை ஆகணும். SRC மெயின் ஜாவாக்கும் அப்ளை ஆகணும், டெஸ்ட்டுக்கும் அப்ளை ஆகணும்னா இந்த ஸ்கோப்பை காமன் விட்டுருங்க. SRC மெயின் ஜாவாக்கும் SRC டெஸ்ட் ஜாவான்ற ஃபோல்டருக்கும் எல்லாத்துக்கும் வந்து உங்க TestNG அப்ளை ஆகணும் அப்படின்னா you can comment this thing. only SRC டெஸ்ட் ஜாவா மட்டும் அப்ளை ஆகணும்னா இதை வந்து என்ன கொடுங்க, ஸ்கோப்பை டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் ரன் ஆகும். let's do now. mvn clean compilation கொடுங்க. let's see. why taking this much time? mvn clean compile install. okay, it's scanning for the projects. yeah, it's deleting the target folder. build failure வந்திருக்கா, என்ன வந்திருக்கு இது, இருங்க. fail to clean project, fail to delete. 1 minute. mvn clean. ஓகே, சக்சஸ் வருது. mv இன்ஸ்டால் கொடுப்போமா, வெயிட் பண்ணுங்க. mv இன்ஸ்டால். ஓகே, காப்பிங்.
Okay, 16 source file got compiled. Okay, compiling again 8 more source files. Yeah, now it's running the test cases. Prakash, can you able to see? Yes, sir. Test cases. Another Cedric used to Yes, on sir. their developer. டெவலப் பண்ண யார் செட்ரிக் யூசர் டெவலப் பண்ணாங்க. நவ கேன் ஸ்டார்ட் இட் வில் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட் டெஸ்ட் கேசஸ். நான் பேட் ஃபைல்க்கு வந்து ஹைபிரிட் ஃப்ரேம்ஸ் பண்றேன். ஓகேங்களா, பேட் ஃபைல் வந்து பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பியும் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தி சேம் திங். I want to integrate the bad filtration in my hybrid frameworks. We can run in two ways. ரெண்டு வேல ரன் பண்ணலாம். ஒன்னு வந்து maven build யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். Another way is you can build one uber jar file. Through jar file you can deploy java if and java deploy பண்ணலாம். Okay. Our third thing is ஒரு ஊபர் ஜார் பில்ட் பண்ணி அதுல மெயின் மெத்தட் வச்சுக்கிட்டோம். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், சர்வர்ல போயிட்டு ஜாவா if and jar போட்டு ரன் பண்ணலாம். ஓகே, now second suite is running for me. Second suite ரன் ஆகுதா இல்லையா? செகண்ட் suite Yes, sir. செகண்ட் suite ரன் ஆகுது. ஓகேங்களா, இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும், இந்த கோடை வந்து கிட்ல புஷ் பண்ணி நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா, பண்ண போறது இல்ல, கிட்ல புஷ் பண்ணிட்டு you can clone that code into a server and then you can use CI/CD யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க டெஸ்ட் கேஸ் ரன் பண்ண வைக்கலாம். ஓகே, இது ஆல்ரெடி ஜென்கின்ஸ்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா, நான் சும்மா வந்து லோக்கல்லே காட்ட போறேன். ஆக்சுவலா yeah, we have to wait for a few more minutes. ஏன்னா 12 கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா டைம் அதிகமாக எடுக்கும். ஆக்சுவலா ஓகேவா, நான் வந்து ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஸ்கோப் டெஸ்ட்ன்றதை கமெண்ட் பண்ணிட்டேன். அப்படி கமெண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன தெரியுமா, எஸ்ஆர்சி மெயின் ஜாவாலையும் டெஸ்ட் யூஸ் பண்ண முடியும், எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவாலையும் உங்களால வந்து டெஸ்ட் யூஸ் பண்ண முடியும். இஃப் யூ செட் த ஸ்கோப் டெஸ்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவான்ற பேக்கேஜில் மட்டும்தான் உங்களால டெஸ்ட் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படி வச்சிருக்காங்க தெரியுமா, ஒன்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். புரியுதா? ஏன் வந்து ஸ்கோப் டெஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா டெஸ்ட் இஸ் ஒன்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஓகேங்களா, நாட் ஃபார் எனி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா தே ஹவ் யூஸ்ட் இந்த டிபெண்டன்சி ஸ்கோப் ஈக்குவல் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கோப் டெஸ்ட் கால் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு யூஸ் இன் மை அப்ளிகேஷன் as well. ஏன்னா ரிட்ரை அனலைசர்ல என்ன பண்ணிருக்கேன் நான், ரிட்ரை அனலைசர் ஐ டெஸ்ட் அனடேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் டெஸ்ட்ஜோட அனடேஷன்ஸ். ஆக்சுவலா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்சி மெயின் ஜாவா யூஸ் பண்ணிருக்கேன். அதால நான் ஸ்கோப் டெஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டேன். கண்ணன் as well as வேகன் பாஸ்கர். புரியுதா? நான் ரிட்ரை அனலைசர் annotation transformer using SRC main java. அப்போ எனக்கு கம்பைல் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நீ வந்து ஒரு டிபெண்டன்சில ஸ்கோப் டெஸ்ட் கொடுக்கும்போது நான் எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா மட்டும் தான் அப்ளை ஆகுவேன், எஸ்ஆர்சி மெயின் ஜாவா நான் அப்ளை ஆக மாட்டேன். வேணும் என்ன பண்ணு, என்ன அன்கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கேன் யூஸ்
src main java folderலயும் உங்களால அந்த TestNG யூஸ் பண்ணிக்க முடியும். src test javaன்ற folderலயும் உங்களால TestNG யூஸ் பண்ணிக்க முடியும். That's why I change the dependencyல மாத்திட்டேன். காட்டவா? முடிச்சிட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க ஊபர் ஜார் பில்ட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து மெயின் மெத்தட் டெஃபினட்டா இருக்கணும். ஓகேங்களா? மெயின் மெத்தட் இருந்தா மட்டும்தான் உங்க இருந்து கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ஜாரை கிளிக் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். வித்தவுட் மெயின் மெத்தட் யூ won't create any runnable jar file. நான் இதையும் பார்த்தீங்கன்னா 1000 சொல்லியிருப்பேன். உங்க ஜாரை ஷேர் டு கண்ணன் ஷேர் யுவர் ஜார் டு வேக். அப்போ உங்க மெத்தட்ஸ்லாம் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து யூல் கெட் சம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட ஜார் நீங்க யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? கிரியேட் சம் ஜார் வித் யுவர் அப்ளிகேஷன், ஷேர் த ஜார் டு சம்படி, they have to use a jar and take your actual methods. பிரகாஷ் நான் சொல்லவே இல்லையா? நான் சொல்லிக்கணும் இல்லையா? சொல்லிருக்கீங்க. ஆனா நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஜாரை ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? அப்பதான் வந்து ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் வரும். ஆக்சுவலா ஓகேங்களா? ஒரு நிறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவீங்க. அவர் மெத்தட் எப்படி ஆக்ஸ் பண்றது பாருங்க. Now generate the reports. Now total test run 12, failure 0, error 0, skip 0. Now it's building the jar. Jar will பண்ணிட்டு இருக்கு. Now it's building the jar. Jar is kept in this location. Make my trip pom.jar இருக்கு. நீங்க ஜாரை போயில பாத்துக்கலாம். ஓகேங்களா? make my trip pom.jar. wait பண்ணுங்க, it will take some time to build those jars. you have to get the messages build a success வரணும். வந்திருக்கா? பில்ட் என்ன வந்திருக்கு? சக்சஸ் வந்திருக்கு. இந்த ஜார் நீங்க எங்க போய் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா you can go to the target folder and then you can see the jars. வந்திருக்கா? இந்த ஜாரை பாருங்க. நான் வந்து இப்போ ஜார் வந்து எப்படி பார்த்துடலாம், போயிட்டு காய் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்ல பிளேஸ் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு டீகம்பைலர் யூஸ் பண்ணி செக் பண்ணுங்க. வேர்ஸ் மை டீகம்பைலர்? இது இருக்கு பாருங்க. ஜாவா டிகம்பைலர் இருக்கா? இது மேல டிராக் பண்ணி பிளேஸ் பண்ணுங்க. இவர் ஜாவா டீகம்பைலர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் will open. இதுல பாருங்க, போயிட்டு மெட்டாஎன்எஃப்ல போயிட்டு இதுல என்ன இல்ல பிரகாஷ் சார், என்ன இல்ல இதுல? manifest.mfல என்னங்க இல்ல? வேக்கன் பாஸ்கர் இங்க என்ன இல்லைங்க? we have version இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்க என்னங்க இல்ல? manifest.mfல நீங்க ஒர்க் பண்ணி தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒன்றும் பண்ணல, ஆக்சுவலா பேட்ஃபீல்ட் ஒர்க் பண்ணல நினைக்கிறேன் யாருமே. manifest என்ன பாத்தீங்கன்னா மெயின் மெத்தட் இருக்கணும். பேக்கேஜ் நேம் டாட் அந்த மெயின் மெத்தட் நேம் கிளாஸ் நேம் இருக்கணும் ஆக்சுவலா. ஓகேங்களா? இல்லவே இல்லை பாருங்க. அப்போ இது வந்து ஒரு ரன்னபிள் ஜார் கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம், இந்த ஜார் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜார்ல இருக்க மெத்தட்ஸ் வந்து மத்தவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாமே தவிர இதை வந்து ரன்னபிள் ஜாரா பில்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரன்னபிள் ஜாரா உங்களுக்கு என்ன இருக்கணும்? இங்க மெயின் மெத்தட் இருக்கணும். பேக்கேஜ் நேம் டாட் தட் மெயின் மெத்தட் கிளாஸ் நேம் இருக்கணும். பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம் இருக்கணும். அப்பதான் அந்த ஜாரை டபுள் கிளிக் பண்ணும்போது ரன்னபிள் ஜார் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியாச்சுன்னா ஜாரை பில்ட் பண்ணியாச்சு. யூசிங் சம் மேவன் கமாண்ட்ஸ் பண்ணியாச்சா? now what I going to do, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஜென்கின்ஸ் வார் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஜென்கின்ஸ் வார் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா லோக்கல்லே நான் காட்ட போறேன். ஆக்சுவலா go to C drive, go to ஜென்கின்ஸ் இருக்கா பாருங்க. எங்கேயாவது டாம் கேட் இருக்கு. டாம் கேட் இருக்கா? டாம் கேட்ல ஸ்பெண்ட் பண்ணிக்கலாமா? ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ டு பின் போங்க. பின்ல போயிட்டு சிஎம்டி கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாம் கேட் சர்வர் ஸ்பின் பண்ணுங்க. ஜஸ்ட் கிவ் ஸ்டார்ட் பேக் கொடுங்க. now I going to spin my Jenkins server. சரி, ஸ்பின் ஆயிட்டு இருக்கட்டும். மீன் டைம்ல கண்ணன் ஒன்று காட்டுறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? என்ன காட்டுறேன் தெரியுதா? இப்போ இந்த இடத்துல ஸ்கோப் டெஸ்ட் என்ன பண்ணிட்டேன், கால் பண்ணிட்டேன். ஏன் கால் பண்ண அப்படின்னா,
நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்சி மெயின் ஜாவால பாருங்க ஐ எம் யூசிங் ரிட்ரே அனலைசர் ஆனடேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மலைஸ் பண்றேன். இந்த ஆனடேஷன்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் TestNG-யோட ஆனடேஷன்ஸ் தெரியுதா? ஐ ஆனடேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் வந்து TestNG-யோட ஆனடேஷன்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் கம்பைல் ஆகும்போது நீங்க உங்க டிபெண்டன்சி என்ன கொடுத்துங்க தெரியுதா? உங்க டிபெண்டன்சி பாத்தீங்கன்னா ஸ்கோப் டெஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவால இருக்கிறது மட்டும்தான் அப்ளை ஆகும். TestNG பாருங்க, எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவால என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். எஸ்ஆர்சி மெயின் ஜாவா அப்ளை ஆகாது. அப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ஆர்சி மெயின் ஜாவாக்கும் இந்த TestNG அப்ளை ஆகும், எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவாக்கும் இந்த TestNG அப்ளை ஆகும். While compiling, it won't throw any checked exceptions. Okay, fine. Now we going to the Tomcat. Tomcat போய் பாருங்க, உங்களுக்கு வந்து Jenkins சர்வீஸ் அப் அண்ட் ரன்னிங் வருதா? அப் அண்ட் ரன்னிங் வருது. ஓகேங்களா? இதோட போர்ட் நம்பர் எனக்கு மறந்துட்டேன் ஆக்சுவலா. லெட்ஸ் செக் ஆன் திஸ் போர்ட் நம்பர்ஸ். இங்க போர்ட் நம்பர் வந்திருக்கு ஆக்சுவலா, பார்த்துட்டு வரலாமா? 8083யா? வில் செக். இப்போ Sir, வந்து 8083 sir. வேக் சொல்ல போறாரு எனக்கு. என்னங்க ஐபி அட்ரஸ் தரணும் இதுல? என்ன ஐபி அட்ரஸ் தரணும்? I am spinning my Jenkins server in the local. Okay. What IP address I have to give? 8080 sir. Sorry, 8080. நான் IP address கேட்டேன். Using port number. I don't know what to do with it, guys. I'm asking the IP address using the port number. I'm running in local. Wake, answer. Wake and Bhaskar can answer. I'm running in local. Yes, sir. 17.0.1 sir. 17.1 plus 1 plus சொல்லுங்க. 17.1 plus 1 plus 1 plus இது IP address 17.1 plus Prakash said 1 plus 1 plus 127.0.0.1. 127 point. It's a local host. You can type that local host type பண்ணலாம், or you can type 127.0.01 type பண்ணலாம். Local host IP address பாத்தீங்கன்னா 127 தான். ஓகேங்களா? Just hit Jenkins. Okay. வெயிட் பண்ணுங்க, 8083 கொடுத்தேன். இருங்க, அது போர்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இருங்க ராஜா, நான் வந்து டாம் கேட்ல தான் போட்டிருக்கேன். ஸ்பின் ஆயிடுச்சு ஆக்சுவலா. வருதா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, டேக் சம் டைம். ஆமா, ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஓபன் ஆயிட்டு இருக்கு. டேக் சம் டைம், வெயிட். என்னாச்சு, இவ்வளோ டைம் எடுக்குது? ஓகே, now the login page is open. You have type admin type பண்ணுங்க. Because previously I set this username password for Jenkins. Just give sign கொடுத்துருங்க. That's it. It will open the dashboard for you. See, local ரன் பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குங்க. சர்வர் ரன் பண்ணீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். லோக்கல் ரன் பண்ணா இதான் ப்ராப்ளம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்காது. இதெல்லாம் சர்வர் ரன் பண்ண வேண்டிய வார் ஃபைல்ஸ். I am running this war file through Tomcat. You can see here. வார் ஃபைல் எங்க இருக்கு ஆக்சுவலா? வார் ஃபைல்ல காமிச்சிட்டோம் பாருங்க. பேக்ல வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் ஆப்ஸ் ஃபோல்டர்ல உங்களோட ஜென்கின்ஸோட வார் ஃபைல் இருக்கா? jenkins.warன்னு இருக்கும். இந்த வார் வந்து எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இங்க விழும். ஆக்சுவலா விழுந்து இந்த இதுல இருந்து அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆகும். ஓகேங்களா? நீங்க வார் ஃபைல் ரன் பண்ணுவீங்க, ஆனா ஜென்கின்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுல இருக்க அப்ளிகேஷன் ரன் பண்ணணும். ஓகே, லோக்கல் ரன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குங்க. ஓகேங்களா? இட் வில் டேக் மோர் டைம். ஓகே, லெட் இட் பி. Now I going to click there are two pipelines is there. One is freestyle project இருக்கு. ஓகேங்களா? Another one is man project இருக்கு. ஓகே,
and then pipeline project இருக்கு ஓகேங்களா. now free cell project தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. it is standard template for source code management, for building, for generating reports. We have a standard template that is called free cell project. If you want to create your own stages, you can go for the pipeline project. pipeline project நீங்க போலாம் ஓகேங்களா. நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ செல் பண்ண போறேன். till now I didn't try main project try பண்ணி பார்க்க போறேன் ஓகேங்களா. just click on free sale project and then I going to run like TestNG project name என்னது one travel it's one of the QA run பண்ண போறேன். click OK. ஓகே பாருங்க எவ்வளவு டைம் எடுக்குது ஒரு அப்ளிகேஷன் ஒரு பேஜ் ஓபன் ஆகிறதுக்கு. because it's running in local. It's killing our time actually. Still loading. Yeah. now நான் லோக்கல் ரன் பண்றதால நோ நீட் ப்ரொவைட் எனி சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. நீங்க கிட்ல புஷ் பண்ணி என்ன பண்ணலாம், கிட்ட கொடுத்து கிட்ல கனெக்ட் பண்ணி அங்க வந்து நீங்க க்ளோன் பண்ணி நீங்க ரன் பண்ண வைக்கலாம் ஓகேங்களா. புல் பண்ணி ரன் பண்ண வைக்கலாம். I going to run in local, so I am choosing the source code management none. சேம் சர்வர்ல கோட் இருக்கு அப்படின்னா you can choose run choose பண்ணீங்க ஓகேங்களா. though you have to think my Windows 10 laptop is going to server ஓகேங்களா. it's a Windows server. in Windows I have a code, so I'm keeping choose none. in build triggers, next one is build triggers. in the build triggers you have to choose like you have to choose build periodically. in the build periodically you have to set the cron tab pattern. it has to run for every 5 minutes. okay, every 10 minutes. okay, keep it every 15 minutes வச்சுக்கலாமா. okay, we'll keep every 10 minutes. can you say the cron tab schedule for every 10 minutes? anyone? cron tab pattern for every 10 minutes. தேவேந்திரன் can try, give a try ஓகேங்களா. ஜென்கின்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா என் அப்ளிகேஷன் வந்து எவ்ரி 10 minutes ரன் ஆகணும். எனக்கு ஆக்சுவலா என் சூட்ஸ் வந்து every 10 minutes trigger. can you say the cron tab pattern? Prakash, Vivek, Bhaskar, Kannan. Star by 15. Star at 10 minutes, not 15 minutes. Okay, 10. Divided by 10 and then Star. asterisk. Don't guess star, asterisk. Okay, and then all remaining all asterisks. how many asterisks you have to place? 3. 3 asterisks. Totally 5 asterisks are there. 3 asterisks you have to place. Okay, just you can click the below. You can see the time. okay, now the initial time is going to be 6:40. after 6:50 is going to run. okay, you have to see my clock. now time is 6:44. the 6:40 is you have to trigger. after the 6:50 next trigger will be 6:50. next trigger will be 6:50. okay, okay, fine. This is how you can run your suits on the periodic fashion using cron tab pattern. okay, now if you are using GitLab, you can use Policium. and then there is one more concept, GitHub hook trigger. use பண்ணி பண்ணலாம் multiple ways. if you are using any REST APIs, you can integrate the GitLab with your Jenkins. and then if you
push the code in the GitHub repository. Automatically the REST API will trigger your pipelines. You can use GitHub hook trigger use பண்ணலாம். Now next one is build environment. Build environment. I'm going to don't give this option. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, உங்களோட கோடு ஃபுல்லா டெலீட் ஆயிடும். இதை கொடுத்துடாதீங்க. எப்போ தரணும்னா நீங்க வந்து கோடை GitLabல புஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை கொடுத்துக்கலாம். சர்வர்ல என்ன தெரியுமா, ஒரு வாட்டியும் ஒர்க் ஸ்பேஸ் டெலீட் ஆயிட்டு then it will pull the code from the GitLab and then it will start building your applications. ஓகேங்களா? ஆனா இதை கொடுத்துடாதீங்க. நான் லோகன் பண்றதால இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, அந்த லொகேஷன்ல போயிட்டு என்னோட ஃபைலை ஃபுல்லா தூக்கி விட்டுரும். ஓகேங்களா? don't give this option. okay, and then one more thing I have missed. என்ன மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா, அட்வான்ஸ்ல போங்க. in general you have to go advance. okay, advance போயிடுங்க. அட்வான்ஸ்ல போயிட்டு use custom workspace கொடுத்துருங்க. கொடுத்துட்டு just give the data name. உங்களோட கோட் எங்க இருக்கோ அந்த டேட்டா நேம் கொடுத்துருங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலா என்ன மிஸ்டேக் பண்ண தெரியுமா, போனோட ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அந்த மிஸ்டேக் திருப்பி பண்ணிடாதீங்க. இந்த மேக் மை ட்ரிப் ஃபார்மை ஒரு காப்பி எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஆக்சுவலா அதிலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, சம்திங் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டர் ப்ராஜெக்ட் யூ ஹவ் ஒர்க் எவ்ரிதிங் லாஸ்ட். ஜஸ்ட் மேக் எ காப்பி, கோ டு சம் டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் அதை வச்சிருப்பேன். ஆக்சுவலா ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருக்கேன்னா இதுல வந்து என்ன பண்ணுங்க, ஒர்க் ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்ற இடத்துல இருந்து இங்க பிளேஸ் பண்ணீங்க, தனியா பிளேஸ் பண்ணீங்க. ஏன்னா ஒரு காப்பி வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். காய் பண்ணீங்க, காய் பண்ணி முடிச்ச உடனே இதை ஒர்க் ஸ்பேஸா வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு என்ன ஆகும், இதுல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து உங்களுக்கு உங்களோட சூட்ஸ் ரன் ஆகுமே தவிர இன் கேஸ் ஏதாவது டெலிட் ஆச்சுன்னா கூட ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி ஆகும் காப்பி ரைட். ஜஸ்ட் காப்பி. now after copying, காப்பி ஆயிடுச்சா, காப்பி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இது உள்ள போயிட்டு இந்த காப்பி பண்ணி உங்களோட ஜென்கின்ஸ்ல எடுத்து போய் என்ன பண்ணுங்க, கான்ஃபிகர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் கோ டு டைரக்டரி, கான்ஃபிகர் பண்ணிட்டு ப்ரொவைட் சம் டிஸ்ப்ளே நேம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே நேம்ன்றது ஃபோல்டர் நேம் மாதிரி தான் ஆக்சுவலா. ஓகே, ஜஸ்ட் கிவ் டெஸ்ட்னு கொடுத்துருங்க. தட்ஸ் இட். இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து எடுத்து என்ன பண்ணோம்னா, அதுக்குள்ள போய் பாமர் எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கும். எடுத்துட்டு இருந்ததுன்னா உங்களோட மேவன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ண முடியும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபோல்டர்ல இருக்கோமோ அங்கதான் என்ன பண்ணுவோம், அங்க pom.xml இருக்கணும். இங்க தான் நம்மளால மேவன் கமாண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். சேம் திங், I providing the directory here and then come to the build environment. In the build environment what we can do, எதுவுமே இல்லை, சீக்ரெட் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை, கான்ஃபிடன்ஸ் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை என்கிட்ட. ஓகேங்களா? அண்ட் தென் யா சோனார் கியூபன் யூஸ் பண்ணல இப்போ. ஓகே, just give as it is, leave as it is. Just go to the build steps. In the build steps I going to run my build through maven. அப்போ இந்த ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணணும்? In the build steps I want to run my application. execute windows batch command. batch command ஆ, நான் batch ஃபைல் எழுதவே இல்லையே. how you can save windows batch command சொல்லலாம் நீங்க. நான் batch ஃபைல் எழுதவே இல்லையே நான். I going to run my build through maven. You are saying execute windows batch command. How it will work? எப்படி ஒர்க் ஆகும்? பிரகாஷ், open your mouth and say the answer. Vivek and Bhaskar, I going to build my application through maven. Now what option I have to choose? சொல்லுங்க ராஜா, what option? அப்ப ஜென்கின்ஸ் ஒர்க் பண்ணலையா நீங்க? ஜென்கின்ஸ் ஒர்க் பண்ணலையான்னு கேட்டேன் நான். சொல்லுங்க. I want to build my application through maven. Now what option I have to choose? ஷெல் யூஸ் பண்ணுமா, ஆண்ட் யூஸ் பண்ணுமா, ஆர்டிஃபேக்டரி மேவன் யூஸ் பண்ணுமா, கிரெடில் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுமா, இன்வோக் டாப் லெவல் மேவன் டாஸ் யூஸ் பண்ணுமா, கான்ஃபிடன்ஸ் யூஸ் பண்ணுமா, ரன் டைம் யூஸ் பண்ணுமா, இந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்? பிரகாஷ், are you there? Yes, sir. What option I have to choose? Sir, window. What? புரியல. Windows na execute Windows batch command. பாஸ்கர், உங்களுக்கு வந்து இப்ப கண்ணன் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு? அது லிசன் பண்ணவே இல்லையா நீங்க? கண்ணன் என்ன சொன்னார் லிசன் பண்ணவே இல்லையான்னு கேட்கிறேன். லிசன் பண்ணா பேசாதீங்க முதல்ல. ஓகே பிரகாஷ், can you say the answer?
Invoke artifactory mavens. Invoke Artifactory maven. நான் இந்த ஆப்ஷன் எடுக்கவே இல்லையே. அப்போ நீங்க ஒர்க் பண்ணவே இல்லையா? ஜென்கின்ஸ் ஒர்க் பண்ணீங்களா இல்லையா? I want to know this thing. 1 minute. This conference will now be recorded. In that we have to use invoke top level maven targets. யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல வந்து கோல்ஸ் வரும். கோல்ஸ்ல என்ன பண்ணுங்கன்னா don't give mn தராதீங்க. ஓகேங்களா? directly can give clean கொடுங்க. clean கொடுத்து install கொடுங்க. That's it. ஓகேங்களா? என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லொகேஷன்ல போயிட்டு it will search your pom.xml file இருக்குன்னு பார்க்கும். pom.xml file அங்க இருந்தது அப்படின்னா we are going to clean the target directory and then we are going to install உங்களுக்கு என்ன தெரியுமா first test case run ஆகும் with the help of man shell plugin and then going to build the jars. After that it's going to deploy in your .m2 repository. .m2 repository பாத்தீங்கன்னா இந்த jar வந்து target folderலயும் ஒரு jar இருக்கும், m2 folderலயும் பாத்தீங்கன்னா ஒரு jar இருக்கும், deploy ஆகும். ஓகேங்களா? Next வந்து நான் பாத்தீங்கன்னா I'm not going to use any post build actions. I'm not going to generate any reports. If you want to generate any reports, you can choose the post build actions. இருக்கறத பார்க்கறேன். I need only HTML reports வேணும் அப்படின்னா HTML reports கொடுங்க. ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து டெஸ்ட் பப்ளிஷ் பண்ணனும் அப்படின்னா பப்ளிஷ் டெஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபைன். இதுல வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா in post build actions I going to generate the testing results. Double asterisk is a wildcard pattern. ஓகேங்களா? இந்த டபுள் ஆஸ்டெரிஸ்க் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த ஃபோல்டர்ல போயிட்டு உங்க டெஸ்ட் அவுட்புட்ல உள்ள போயிட்டு இந்த இதுல பாத்தீங்கன்னா TestNG என்ன எக்ஸ்எம்எல் இருக்குது, TestNG results.xml இருக்கான்னு பார்க்கும். இருக்க பாருங்க, இருக்கு. இருங்க எக்ஸ்எம்எல் பாத்துக்கிறேன். இது TestNG results.xml இருக்கான்னு பார்க்கும். எக்ஸ்எம்எல் ஃபைல் தான். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இது பேஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? நான் ஏன் வந்து வைல்ட்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐ டோன்ட் நோ விச் ஃபோல்டர் பிலாங்ஸ் டு, எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கலாம், ஒரு ரிகர்சிவ் ஃபோல்டருக்குள்ள இருக்கலாம், இதுக்குள்ள இருக்கலாம். தட்ஸ் வை கிவன் டபுள் ஆஸ்டெரிஸ்க் அண்ட் தென் கிவ் அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுவேன், டைம் வந்து பார் ஆயிடுச்சு. ஆக்சுவலா 6:53 இருக்கா, 6:53 இருக்கு. now change the time like என்ன மாத்தலாம் ஆக்சுவலா, ஓகே ஜஸ்ட் மேக் இட் 15 மாத்துங்க. இப்போ வெளில கிளிக் பண்ணுங்க. அடுத்த தடவை என்ன ஆகணும், 7 o'clock 7 o'clockலாம் வெயிட் பண்ண முடியாது நம்மளால. just make 10 7 தான் வருது. ஓகே மேக் இட் 7 minutes. கிளாக்ல டைம் பார் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 6:56. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் will be 6:56 வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. within 3 minutes என்ன ஆகும் உங்களுக்கு, the build will automatically trigger. ஓகேங்களா? it's called the nightly mode batch execution. இன்டர்வியூ நீங்க சொல்லலாம், இது ஆக்சுவலா சொல்லலாம். என்ன சொல்லலாம் தெரியுமா, we will run our regression suits on a nightly build பண்ணிருக்கும். அந்த nightly execution என்ன, sorry we can say one word, nightly mode execution. nightly mode execution அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்க டைம் செட் பண்ணீங்க அப்படின்னா நைட்ல வந்து அந்த ரெக்ரெஷன் ரன் ஆகி ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு போகும். ஓகேங்களா? the time is 6:56. within 120 seconds the build will trigger automatically. it's going to run your regression suits run பண்ணும். okay, as of now I don't have any project right now. in the build session you can see there's no builds as of now. in 6:56 you can see the build will be triggered. okay, ஏங்க ஜென்கின்ஸ் தெரியலனா ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலா இன்டர்வியூல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிஐ கேட்பாங்க டூல். ஆக்சுவலா இப்போ நிறைய யூஸ் பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸ் தெரியுது, as well சர்க்கிள் சிஐ தெரியுது. தேர்ட் திங் they are using with the என்ன சர்க்கிள் சிஐ ஒர்க் பண்ணுவாங்க ஆக்சுவலா. and then bamboo, and then fourth one they can use like circle CI, bamboo, and then Jenkins. okay, team city, travis team city, இதெல்லாம் வந்து சிஐ டூல்ஸ். ஆக்சுவலா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நிறைய கொண்டு வராங்க. ஜென்கின்ஸ்லாம் வந்து பழைய டூல் ஆக்சுவலா. ஓகேங்களா? இதுவே தெரியலன்னா ரொம்ப கஷ்டங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ரெண்டும் பார்த்துருக்கோம். சர்வர்லயும் இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்,
ரன் காமிச்சிருக்கேன் with a cloud shell. Okay, as well as I have shown the local as well. நீங்க EC2 ல என்ன பண்ணலாம், ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டு அதுல உங்க வார் ஃபைலை டிப்ளாய் பண்ணலாம். ஓகேங்களா, EC2 லயும் பண்ணலாம். ஒன் டே I'll show that thing as well. ஓகேங்களா, இப்போ டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு என்ன பண்றேன், EC2 ல லான்ச் பண்ணி அதுல ஜென்கின்ஸ் போட்டு காட்டுறேன். சர்வர்லயும் பண்ண முடியும். Time is 6:56. Now we can start. What happening, Prakash sir? Build one is Build starts. Start. build one starts. Build one is triggered. Okay. ட்ரிகர் ஆயிருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு லாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா போயிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து இதுல லாக்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, just go to the console output. Okay, now you can see your logs. பார்க்கலாமா? இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு டேட் ஆயிடுச்சு, work space வந்து டேட் ஆயிடுச்சு. Now it starts compiling and then it will run the test cases, finally it build the jar. Okay, finally going to publish the TestNG results. அதையும் உங்களை பார்க்க முடியும். டைம் எடுக்கும். ஓகேங்களா, நீங்க என்ன பாத்தீங்களோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன பாத்தீங்களோ அதே தான் வருது ஆக்சுவலா. ஓகேங்களா, it will take some time. மீன் டைம் கீழே பார்த்துட்டே வாங்க. டாஸ்க் பார்ல ப்ரௌசர் ஓப்பன் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும், டெஸ்ட் கேஸ்ல எக்ஸிக்யூட் ஆகணும். Yeah, now it start compiling. This Jenkins purely built by the REST API. ஓகேங்களா, REST API பில்ட் பண்ணிருக்காங்க. இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க, ரெஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் இது வரையும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. I have not get a proper chance to work in the REST APIs. I'm quick learner. I can able to learn as soon as possible. அப்படி சொல்லி என்ன பண்ணலாம், சமாளிச்சுக்கலாமே தவிர REST APIயும் கேட்பாங்க, டேட்டா பேஸ்லயும் சில queries கேட்பாங்க. As automation test, focus in 3 areas. One is core Java, and then databases query question SQL கேட்பாங்க. Third வந்து REST API கேட்பாங்க. Fourth is mobile testing. It's optional actually. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா சில இன்டர்வியூ கேட்பாங்க ஆக்சுவலா. ஆனா வந்து இந்த மூணு திங்கும் மேட்ரி, கோர் ஜாவா, Selenium, database SQL queries and REST APIs. ஓகேவா, டைம் எடுக்கும் ஆக்சுவலா. லோக்கல்ல ரொம்ப டைம் எடுக்கும். நான் வர ஒரு தப்பாயிட்டேன், 7 minutes கொடுத்துட்டேன்னா அதுக்குள்ள அடுத்த பில்ட் ட்ரிகர் ஆயிடும் நினைக்கிறேன். அடுத்த பில்ட் ட்ரிகர் ஆயிடும் நினைக்கிறேன். வித்தின் how many seconds, லைக் 7:03க்கு அடுத்த பில்ட் ட்ரிகர் ஆயிடும். ஓகே, okay, now it's running the test cases. You can see the browser will open. தேவேந்திரன், இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா என்ன பண்ணணும் புரியுதா? We are performing the continuous integration. Okay. Okay, sir. ஓகே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். 7 minutes கொடுத்தேன்னா இப்போ பில்ட் 7:03 ட்ரிகர் ஆயிடும். 6:56 ஒரு பில்ட் ட்ரிகர் ஆச்சு. அடுத்து பார்த்தா 7:03 பில்ட் ட்ரிகர் ஆயிடும். அதுக்குள்ள முடியணும். முடியலன்னா அது பேரலா ஓடிட்டு இருக்கும் சைடுல. இப்போ குரோம் டிரைவர் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே, ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒன்லி 180 செகண்ட்ஸ்ல முடியணும். ஐ திங்க் இட் won't complete within 180 seconds.
ஏன்னா அதில் நிறைய என்ன இருக்கு. சூட் 1 சீக்கிரம் முடிஞ்சிடும், சூட் 2 தான் டைம் அதிகமாக எடுத்துரும். Now student is completed. Next suit 2 ரன் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் 120 செகண்ட்ஸ் இருக்கா, அதுக்குள்ள முடியுதுன்னு பார்ப்போம். வேக் சார் என்ன சொல்லணும்னு தெரியுதா உங்களுக்கு? நான் 7 மினிட்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்த பில்ட் வந்து 7-3 ட்ரிகர் ஆகணும். ஓகேங்களா, 6:56 ஒரு பில்ட் முடிஞ்சு போச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பில்ட் ஹஸ் டு ட்ராட் 7-3. 7 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன ஆகணும், ட்ரிகர் ஆகிட்டே இருக்கணும் பில்டு. ட்ரிகர் ஆயிடுச்சுன்றீங்களா? எங்க ட்ரிகர் ஆச்சு? 7-3 ஒன்றும் ஆகலையே. செவன் த்ரீ ட்ரிகர் ஆகிடும். 1 மினிட். This conference will now be recorded.
Now it's building the jar. Okay, yeah, now the build is success. As well as generating the TestNG results வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அதையும் டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? Okay, the TestNG reports processing is finished success. You can go to the test dashboard போங்க, பார்த்தீங்கன்னா பில்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் பில்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, 78 the build is triggered. ஓகேங்களா? இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கான்டாக்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? how many test methods run, how many pass, how many fails பார்க்க முடியும். total test 12. ஓகேங்களா? இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, கிராஃப் வந்து எப்போ வரும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டு வந்து ஒரு 3 டைம்ஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் ஜெனரேட் ஆகும். ஒரு டேட்டா வச்சு கிராஃப் ஜெனரேட் ஆகாது. தட்ஸ் வாட் they mentioned as need at least 2 builds with results to show the trend graph. trend graph ஒன்றும் காட்டல ஆக்சுவலா. 2 பில்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த டேட்டா வச்சு உங்க கிராஃப் வந்து காட்டும். ஓகேங்களா? எத்தனை பில்ட் ரன் ஆயிருக்கு, எத்தனை டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் கிராஃப்ல காட்டும். ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி காட் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் ஐ நீட் டு ரன் 2 more builds. ஓகே, this is how you can do perform continuous integration. ஓகேங்களா? பண்ண முடியும். Now yeah, I have completed like 100% in the frameworks, especially frameworks. I have covered all the things, page model, page factory, and then log4j integration, extended report integration, and continuous integration, and then Maven build. In Maven build, I use Surefire plugin. Using Surefire plugin, I have generated the various reports as well. You can see the in the suit wise generated reports. தெரியுதா? இதெல்லாம் suit wise reports நீங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் suit wise reports. இது functional suitக்கான reports. இது வந்து ரெக்ரெஷனுக்கான ரிப்போர்ட்ஸ். ஒரு சூட்டுக்கும் இங்க ரிப்போர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள போயிட்டு உங்க ரிப்போர்ட்ஸை நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் வியூ இன் ப்ரௌசர்ஸ், ஓப்பன் வித், யூ கேன் ஓப்பன் இட் எச் XML ஃபைல். அது ஆக்சுவலா ஓகே இருங்க வரேன். HTML document, yeah, you can see the reports. Open with Chrome. Okay, yeah, now you can see the reports. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் HTML ரிப்போர்ட்ஸ். இந்த ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். நீங்க எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்னும் நல்லா இன்டர் பண்ணிட்டேன், அதை நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, as well as I used Maven as a build tool. In the build tool, I used Maven Surefire plugin to build them applications as well to generate the reports. Okay, yeah, and then I have used a data free driven approach with the help of data provider. I used various spreadsheets, one for credentials, one for test data. இதெல்லாம் என்ன என்டர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க பில்ட் பண்ணலாம். ஓகே, I am going to close this session right now.